சிவ அன்பர்களுக்கு வணக்கம். ஆணி பூரம் அமர்நீதி நாயனார் திருநட்சத்திர நாள். நான் பெருவிழா எடுக்கக்கூடிய நாள். அன்பர்களெல்லாம் ஆங்காங்கே திருத்தலங்களிலே நாயன்மார்கள் குரு பூஜையின் போது பெருவிழா எடுக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் திருவாரூரிலே ஒரு அடியார் திருக்கூட்டம் கூடியவரை அவர்கள் இயன்றவரை சூழ நடக்கக்கூடிய இந்த திருநட்சத்திர நாளிலே அந்த அடியார்கள் எல்லாம் பங்கேற்று அகமகிழ்ந்து அந்த வரலாறுகளெல்லாம் படித்து கேட்டு உணர்ந்து இப்படியாக கொண்டாடுகிறார்கள். பொதுவாக நமது பல ஆலயங்களிலே இது ஒரு வழக்கமான ஒரு கடமை போன்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த நாயன்மாரை பற்றி முற்றிலுமாக புரிந்து கொள்ளாமல் என்னென்ன பணிகள் செய்தார். இப்போ அமர்நீதி நாயனார்னால் வந்தவர்களுக்கு உணவு கொடுத்தாரு, கோவணம் கொடுத்தாரு. அங்கே ஒரு பிரம்மச்சாரி வடிவத்தில் சாமி வந்தார். அப்போ அந்த கோவணம் காணாவிட்டு தெராசில் ஏறி நின்று நிரூபணம் பண்ணினார். இந்த அளவு தான் தெரியுமா ஒழிய அவருடைய தன்மையெல்லாம் தெரியாது. சிந்தை செய்வது சிவன்கழல் அல்லது ஒன்றில்லார். எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கார். இது எதற்காக சொல்லப்படுகிறார்னா அந்த நிலையை நாம் எய்த வேண்டும் என்பது அதற்காக இந்த இறைவனே நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். இந்த அடியார்கள் ஆச்சாரியர்கள் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த உன்னத உயிர்களை பூமிக்கு அனுப்பி செயல்படுத்த செய்து இந்த உலகம் உள்ளளவும் வாழக்கூடிய மக்கள் பக்தர்கள் அந்த உயர்ந்த நிலையிலே அடியார் நிலையிலே வரக்கூடியவர்கள்லாம் பின்பற்றக்கூடிய உறுதியாக பற்றி தன்னை நோக்கி வர செலுத்தக்கூடிய அந்த ஞானத்தை எல்லாம் இவர்கள் வரலாறு வழியாக நமக்கு வழங்குகிறார். சிந்தை செய்வது சிவன் கழலது அல்லது ஒன்றிலார்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இந்த அடியவர்களுக்கெல்லாம் திரு அமுது செய்விக்கிறார். என்ன ஒரு ரகசியம்னா, எளிதாக பெருமானுடைய அருளுக்கு ஆளாக வேண்டுமென்றால் வரக்கூடிய அடியார்களுக்கு திரு அமுது ஊட்டுதல் என்பது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அப்புறம் அவர்களுக்கு கந்தை கீழ் உடை கோவணம் இதெல்லாம் கொடுக்குறாரு. அதை விட இல்லாமல் ஆங்காங்கே அந்த விழாக்களுக்கு வரக்கூடிய அடியவர்கள்லாம் தங்குவதற்கு திருமணம் அமைக்கிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். பல இடங்களிலே பெருவிழா நடத்துகிறார்கள். எதுவுமே தங்குவதற்கு ஒரு இயற்கை உபாதையை கழிப்பதற்கு கூட இடமில்லாமல் பலர் சங்கடப்படுகிறார்கள். இப்பொழுது தான் ஒவ்வொரு இடங்கள்லையும் அமைத்து வருகிறார்கள். அப்பொழுதே அதை உணர்த்தியிருக்கிறார் அமர்நீதி நாயனார். இவர்கள் தங்குவதற்கு விழாக்களுக்கு வந்தார்கள், தங்கி கண்டு கழித்து என்றால் இப்பொழுது விட்டு கூட நாளை விடலாம். அப்பொழுதெல்லாம் வந்தால் தங்கினால்தான் அங்கே விழாக்களை பார்க்க முடியும். அதற்காக சிறப்பாக திருமணம் அமைத்து அவர்களுக்கு உணவு வகையெல்லாம் படைத்து கொண்டாடி இருக்கிறார். இதையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் மக்களுக்கு புகட்ட வேண்டும். ஏதோ ஒரு விழா நடக்கிறது, கலந்து கொண்டால் புண்ணியம் என்று லேசாக அதை பிறர் சொல்ல கேட்டு மட்டும் அந்த நாயன்மாரை உயிர்த்து உணர முடியாது. அவருடைய பாத்திரத்தில் பொருந்த வேண்டும். அமர்நீதி நாயனாரா வேறு நந்தனாரா ஒரு சிறு தொண்டரா அந்த பாத்திரத்தில் பொருந்தி நாம் நம்மை பொருத்தி நம்ம உயிரறிவை பொருத்தினாதான் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு உன்னதர்களில் இருக்கிறார்கள் என்று தெரியும். அந்த நிலையை நோக்கி நாம் போக வேண்டும் என்ற எண்ணமும் வரும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விழாவை அவருடைய வரலாறை பற்றி நுண்மையாக இது ஒரு பூஜை வகையான பூஜைன்னா ஞான பூஜைன்னா முழுவதுமாக அவரை உய்த்து உணர்ந்து இறைவனுடைய முழு அன்புக்கு இதற்கெல்லாம் ஒரு அன்பு ஒரு அருள் கிடைக்கும் அதெல்லாம் இல்லைங்களா. முழுமையான அன்பு, எதை எடுத்தாலும் முழுமையான ஒன்றை எய்த வேண்டும். அதுதானே நாம் செய்ய வேண்டும். ஒரு உயிரானது முழுமையாக நாம் எதை அடைய வேண்டுமோ அந்த நோக்கத்தில் போக வேண்டும் என்றால் இந்த வரலாற்றை நுண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே நான் பாடலுக்கு பாடல், அடிக்கு அடி, பதத்துக்கு பதம், சொற்றொடருக்கு சொற்றொடர், பொருள் கூறி இங்கே பதிவு செய்திருக்கிறேன். சற்று நீண்ட ஒரு பதிவாக இருந்தாலும் இதை முழுவதுமாக உய்த்து உணர்ந்து உள்ளத்திலே சிந்தித்து அவருடைய வரலாற்றினை முழுமையாக உள்ளே வாங்கி நமது உயிரறிவிலே அப்படிப்பட்ட ஒரு உறுதித்தன்மை இந்த நாயன்மார் கொண்டிருந்த இந்த உறுதித்தன்மையையும் அந்த கொடைத்தன்மையையும் ஒன்றும் பெரியதில்லை. 1000 இருக்கிறவன் 100 கொடுக்குறதும் ஒன்று தான், 1,00,000 இருக்கிறவன் 1000 கொடுக்குறது ரெண்டும் ஒன்று தான். ரெண்டையும் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் திருமுன்பு அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த உச்சி நிலையை அடைய வேண்டும். அன்பர்கள் தொடரக்கூடிய விழா வரலாற்றினை ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியது வரலாற்றினை உய்த்து உணர்ந்து இறைவன் அருளுக்கு ஆளாக கோமல் சேகர் விடைபெறுகிறேன். வணக்கம். தொடர்ந்து நாயன்மார்கள் திருநட்சத்திரங்கள் வரும்பொழுதெல்லாம் அவர்களுடைய வரலாற்றினை நுண்மையாக திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் அப்புறம் வகையாக நம்பியாண்டார் நம்பிகை அவர்களால் விரித்துரைக்கப்பட்ட அந்த பாடலுக்கு பொருள் சேக்கிழார் பெருமானால் விரித்துரைக்கப்பட்ட அந்த புராணத்தை முழுமையாக பதத்திற்கு பதம் தொடருக்கு தொடர் பொருள் சொல்லி வருகிறேன்.
அந்த வகையிலே ஆணி மாதம் பூர நட்சத்திரத்திலே நமது அமர்நீதி நாயனார் அல்லிமன் முல்லையந்தார் அமர்நீதிக்கும் அடியேன் என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகளால் திருத்தொன்று தொகையில் போற்றப்பட்ட அமர்நீதி நாயனாருடைய திருநட்சத்திரம் ஆணி மாதம் பூர நட்சத்திரத்தில் வருகின்றது. அதையொட்டி இப்பொழுது அவருடைய வரலாற்றினை நுண்மையாக பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா காலங்காலத்துக்கு இந்த மக்கள் எல்லாம் கேட்கணும். ஏன்னா பொதுவாக கதை போக்கில் இவைகளை எல்லாம் கேட்டு வருகிறார்கள். இப்போ உரையாற்றுபவர்களும் கதை போக்கில் நுண்மையான செய்திகளை எல்லாம் வெளிப்படுத்த முடியாது. கதை போக்கில் சொன்னாலும் உரைநடையாக பொதுவாக இப்போ நான் என்னாலையும் பேச முடியும். ஆனால் நுண்மையான பொருள்கள், நுண்மையான திருப்பு முனைகள், நுண்மையான சிவஞான செய்திகள், சிவஞான உணர்வுகளை அப்படி பேசுவது வெளிப்படுத்தாது என்பதால் தான் இந்த வேள்வியாக இன்றைக்கு தொடங்குகிறேன். திருத்தொன்ற தொகையை வகுத்த சுந்தரமூர்த்தி சாமிகள் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சாமியால் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட சிவபெருமானால் அந்த திருத்தொன்ற தொகையிலே இந்த அமர்நீதி நாயனாரை பற்றி அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதிக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கால் என்று அந்த சேர்க்க முடியும். அல்லிமென் முல்லையந்தார் அமர்நீதிக்கு அடியேன் என்று சொல்கிறார். அகவிதழுடைய மெல்லிய அகவிதழ்னா புறவிதழ் அகவிதழ் ரெண்டுமே மல்லிகையை பொறுத்தவரையிலும் அந்த முல்லை மலர் மல்லிகையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். மற்ற இதெல்லாம் புற இதழ் வேறு ஒரு நிறமாகவும் ஒரு பச்சை நிறமாகவும் எல்லாம் இருக்கும். பூ வேறு நிறமாக இருக்கும். இந்த முல்லை மல்லிகை பார்த்தோம்னா புற இதழ்கள் அக இதழ்கள்லாம் ஒரே நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு உடையது இல்லையா. அது போல் உள்ளும் புறமும் இவர் சிறப்புடையவர். பூசும் வெந்நீர் போல் உள்ளும் புனிதர்கள் என்று அடியார்களுக்கு இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா. அதை போல் புனிதராக இருக்கக்கூடியவர். அல்லிமன் முல்லையந்தார் அமர்நீதிக்கு அடியேன், அப்படிப்பட்ட முல்லை மாளிகையை அணிந்திருக்கக்கூடிய அமர்நீதிக்கு அடியேன். அவர் வணிக குலத்தவர். வணிக குலத்தவருக்கு அடையாள மாலையாக முல்லை அரும்பை கோவை செய்து மாலை அணிந்திருப்பது என்று அப்படி சொல்கிறார். ராஜா மன்னர்களுக்கெல்லாம் அடையாள மாலைகள் இருப்பது போல இறைவன் ஆணையிட சுந்தரமூர்த்தி சாமிகள் திருமண கோலத்திலே தாமரைப்பூ மாலையை அணிந்து வருகிறார் அல்லவா. அது போல அவர் அந்த அமர்நீதி நாயனாருக்கும் நான் அடியேன் என்று சொல்லி அவருடைய திருவடியை போற்றி இங்கே பரவுகிறார். ஆமாம், அமர்நீதிக்கு அடியேன் என்று சொன்னால் மற்றவர்களுக்கெல்லாம் அடியாருக்கு அடியேன் என்று சொல்லியிருக்காரு, இவருக்கு அடியேன் என்று சொல்லியிருப்பாருன்னு பல அன்பர்களுக்கு இந்த திருத்தொன்ற தொகையில் வரும். அப்படி சொன்னாலும் அடியாருக்கு அடியேன் என்று தான் அர்த்தம். ஏன்னா பாடல் அமைப்பு அப்படித்தான் அமைக்க முடியுமோ, எப்படி அமைக்க முடியுமோ அப்படி அமைத்து வெளியிட்டிருக்கிறார்களுடைய அந்த அல்லிமன் முல்லையந்தார் அமர்நீதியோட அடியாருக்கும் அடியேன் என்று தான் நான் பொருள் கொள்ள வேண்டும். அப்படித்தான் சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த கருத்து அமைய தான் உரைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அடியாருக்கும் இன்னொரு அடியாருக்கும் மாற்றி உரைத்திருக்கிறார். அப்போ இரண்டு அடியார்களை பெருமழை குறும்பருக்கும் பேயாருக்கும் அடியேன்னு சொல்லும் பொழுது நீங்கள் எப்படி கருத்து எல்லாம் எடுத்துக்கொள்வோம். அதனால் எல்லா அடியார்களுக்கும் அடியேன் என்று தான் சொல்லுகிறார். அடியாருக்கு அடியேன் என்று சொல்கிறார். சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்கிறார். அடுத்து நம்ம நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு திருமுறைகளை எல்லாம் எடுத்து கொடுத்த புண்ணிய சீலர். அதோட 11 திருமுறைகளே வகுத்து கொடுத்தவர். அப்படி வகுத்து கொடுத்த பொல்லாப்பிள்ளையாரோட அருள் பெற்ற திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பிகள் திருவந்தாதி என்று சொல்லி ஒவ்வொரு நாயன்மார்களை பற்றியும் ஒவ்வொரு பாடல், ஒரு சில நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு இரு பாடல்கள் அப்படி பதிவு செய்திருக்கிறார். வித்து போல பதிவு செய்திருக்கிறார். இங்கே சுந்தரமூர்த்தி சாமிகளால் தொகுத்து கொடுக்கப்பட்டதை வகைப்படுத்தி வித்து போல் அவர்கள் என்ன பணி செய்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதை விரித்து தான் சொல்லியிருக்கிறார். இந்த மெய்ப்பதிகத்து அடியார்களை நந்தன் நாதனாம் நம்பியாண்டார் நம்பி புந்தியார புகன்ற வகையினால் வந்தவாறு வழாமல் இருப்போம் என்று சேக்கிழார் பெருமானை சொல்கிறார். அந்த நாதனாம் நம்பியாண்டார் நம்பிகள்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் அவர் பெருமைப்படுத்துகிறார்னா அவ்வளவு பெருமைக்கு நமக்கு இன்றைக்கு திருமுறை இல்லைன்னா நமக்கு எப்படி கிடைத்திருக்கும்? அந்த 11 திருமுறைகளை எல்லாம் பன்முறையில் ஒரு இசையில் வல்ல ஒரு அம்மாவை வைத்து இருக்கத்தமிழ் அம்மாவை வைத்து இவைகளெல்லாம் தொகுத்து நமக்கு அளித்த அந்த கொடை, அந்த பொல்லாப்பிள்ளையாரோட கொடை நம்பியாண்டார் நம்பிகள் வழியாக திருநாரையூர். இதை நம்ம எப்பொழுதுமே கருத்தில் கொள்ள வேண்டும். அவர் ஒரு பாடலில் இந்த அமர்நீதி நாயனாரோட வரலாற்றை சொல்லியிருக்கிறார். அதை நான் பார்ப்போம். மிண்டும் பொழில் பழையாறை அமர்நீதி. மிண்டும் பொழில் பழையாறை அமர்நீதி வெண்பொடியின் முண்டம் தரித்த பிறார்க்கு நல்லூரின் முன் கோவணம் நேர்
கொண்டு இங்கு அருள் என்று தன் பெரும் செல்வமும் தன்னையும் தன் துண்டமதி நுதலாலையும் இந்த தொழிலினே என்று சொல்லி முடிக்கிறார். மீண்டும் பொழில் பறையாறைன்னா நெருங்கிய பொழில்கள் சூழ்ந்த நீர்வளமும் நிலவளமும் அதிக இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல செடி கொடிகள் பெரிய தருக்கள் மரங்கள் மின்னலாக அப்படிலாம் வரும் வரல. அப்படி மீண்டும்னா நெருங்கிய என்று அர்த்தம். மீண்டும் பொழிலால் சூழப்பட்ட பழையாறையில் உள்ள அமர்நீதி நாயனார் வெண்பொடியின் முண்டம் தரித்த பிறாருக்கு. வெண்பொடியின் முண்டம்னா திரிபுண்டரமாக நெற்றியிலே தரித்த பிரானாகிய சிவபெருமானுக்கு நமக்காக வழிகட்டுறாரு. அவரே முழு நீர் அணிந்து காமிக்கிறாரு. நீ எவன் சொன்னாலும் சரி, ஞானசமுந்தர் சொன்னாலும் சரி, சிவபெருமானே முழு நீர் அணிஞ்சாலும் சரி, நான் அணிந்து கொள்ள மாட்டேன் என்ற விதி இல்லாதவரை நான் என்ன சொல்ல முடியும்? நீ சிவனடியார்னு வேறு சொல்லிக்கிறார். மற்றவர்களை விடுங்க, ஒளிகள் பொதுமக்களை விடுங்க, அவர்களுக்கு தெரியாது. நீ திருமுறையெல்லாம் படித்து கொண்டே நீ முழு நீர் அணிய மாட்டேங்கிற, நீ முழு நீர் அணிந்திருக்கிற உன் மனைவியை அணிவித்து அவர்களுக்கு நலம் எது செய்யணும்னு அவங்க அஞ்ஞானத்தை போக்க மாட்டேங்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு முழு நீர் அணிய பயிற்சி கொடுக்காமல் இப்படி வாழ்ந்தால் என்ன பண்ண முடியும்? இறைவனே எப்படி வாழ வேண்டும் என்று தனக்குத்தானே பூஜை செய்து காட்டிய பிரானு தன்னை அம்பிகையை விட்டும் தன்னோட பேத சக்தியான முருகனை விட்டும் விநாயகரை விட்டும் அவர்களையெல்லாம் விட்டு பூஜை செய்து உலகுக்கு உணர்த்திய பெருமான். அப்புறம் உயிர் வர்க்க தெய்வங்களெல்லாம் இறைவனை பூஜை செய்வதெல்லாம் காட்டி எப்படியாவது இந்த மக்களை எல்லாம் தன்பால் ஈர்க்க வேண்டும்னு எவ்வளவு பாடுபடுகிறார் அந்த பெருமான். அவரே என்ன பண்ணுற, நம்ம திரிபுண்டரமாக 3 கோடுகளாக வரும் இல்லையா, அதுதான் சொல்லுவாங்க. முண்டம்னா அந்த நெற்றி என்று பொருள். முண்டம் தரித்த வெண்பொடியின் முண்டம் தரித்த பிறாருக்கு நல்லூரின் முன் கோவணம் நேர்கொண்டு அந்த வரலாறு தான் நான் முழுவதாக பார்க்க போட வேண்டும். இறைவன் கோவணத்தை கொடுக்குறாரு, அதை எங்கேயோ மறைத்து விடுறாரு இறைவனே. அப்புறம் கேட்கும் பொழுது இவரால் கொடுக்க முடியல, தன்னோட சொத்துக்கள் பூரா வைக்கிறாரு. ஒன்றும் முடியலன்னா அந்த துளையில் தான் தன் மனைவி மகனோட அதில் ஏறி அப்புறம் சரியாகுது. அந்த அன்பரோட தொண்டுக்கு இறைவனோட அந்த ஆற்றல் அங்கே எடைக்கு எடை சரியாகிறது. அதுதான் சொல்கிறார். நல்லூரின் முன் கோவணம் நேர்கொண்டு இங்கு அருள் என்று தன் பெரும் செல்வம். என்ன அவ்வளவு செல்வங்களையும் தட்டில் வச்சிடுறாரு. ஒன்றுமே இல்லாமல் தன்னையும் தன் துண்டமதி நுதலாலையும் நல்ல துண்டமதி போல வெள்ளிய நுதலையுடைய நெற்றியுடைய மனைவியும் அப்புறம் மகனையும், அது சேக்கிழார் பெருமான் சொல்கிறாரு. அதை நம்ம நம்பியாண்டார் நம்பி சொல்லலை, விரிவில் சேக்கிழார் பெருமான் அவருக்கு தியான பொருளாக விரலின் மெய்மொழி வானிழல் கூறிய பொருளிலாகும் என புகழ்வாம் என்று சொல்லியிருக்கிறார். தெருளின் நீர்மை திருத்தொண்டு அறிவரும் பொருளின் நீர் இது புகழ்வாம் எனில், நான் ஒன்றும் சொல்லலையா, புகழ்வதற்காமெனில் விரலில் மெய்மொழி வானிழல் கூறிய பொருளிலாகும் என புகழ்வார். மேலிருந்து இறைவன் உணர்த்த தான் ஏன் இதெல்லாம் சொல்லியிருக்குன்னு சொல்லி தியான பொருளாக அப்படியே கொண்டு சேர்க்கிறார் பெருமான். அதனால தான் அவருடைய அமர்நீதி நாயனார் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளையும் அங்கே சேர்த்துருக்கிறார். அப்போ அந்த மனைவி என்ன தவம் பண்ணியிருக்கணும், இந்த பிள்ளை முன்னதாக கைலியிலிருந்து இங்கே அனுப்பப்பட்டவன் என்று சீராள தேவர் போல் நாம் பொருள் கொள்ள வேண்டும். இந்த இங்கு அருள் என்று தன் பெரும் செல்வமும் தன்னையன் அவருக்கு வந்திருக்கிறவர் இறைவன் என்று தெரியாது. அவர் பிரம்மச்சாரி வடிவில் ஒரு அந்தனர் எல்லாத்தையும் கொடுத்து விட்டார். இதோ போல் ஒரு அதிசயம் உலகத்திலேயே இல்லையே, இதுக்கு மேலே நம்ம என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு துண்டமதி நுதலாலையும் ஈகை கொடுத்தன்னு வார்த்தை இல்லை பாருங்க, ஈந்த தொழில் நம்பியாண்டார் நம்பி சொல்கிறான். ஈகைன்னா என்னென்ன, மனமோ கொடுக்கறது, கொடுத்து ஒவ்வொருக்கிறது, மகிழுது, அப்படிப்பட்ட இது. அடுத்தது சேக்கிழார் பெருமான் இதை கொஞ்சம் அதிகமான நேரமாக இருந்தாலும் 48 பாடல்கள் இருக்கின்றன. நான் அதை பார்த்து தான் ஆக வேண்டும். இறைவனோட திருவருள் வேணும், ஆளாக வேணும், ஆரூர் அம்மானுக்கு ஆளாக வேண்டும் என்றால் அவரோட அன்புக்கு நம்ம இதை பார்த்து தான் ஆக வேண்டும். தொடர்பவர்கள் தொடருங்கள், இறைவனோட திருவுருள் வேண்டுவோர் தொடருங்கள். முதல் பாடல். சீரின் நேடிய செம்பியர் பொன்னி நாட்டு காரின் மேவி களி அலி மலர்பொழில் சூழ்ந்து தேரின் மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து பாரின் நேடிய பெருமை சேர் பதி பழையாறை. பழையாறையோட திருத்தலத்தோட சிறப்புகள் இங்கே சொல்லப்படுகிறது. சீரின் நீடியன்னா எல்லா சீர்களையும் பெற்றுனா வெந்நீர் ஒளிபரப்பியவர், சிவாலயங்களையெல்லாம் அவர்கள் கட்டியவர்கள், மக்களை சிவநெறி நோக்கி செலுத்தி அரசை செலுத்தி அந்த நாட்டை காத்திருக்கிறது. அது நீங்கள் கிராமங்கள் முழுவதுமாக நாங்கள்லாம் போகும்போது தான் சோழர்கள் ஆட்சியை நடத்தல சிவாலயங்கள் தான் கட்டியிருக்கலாம். சிவாலய பூஜைகள், அன்றாட பருவ விழாக்கள், நாள் விழாக்கள்,
மாத விழாக்கள், ஆண்டு விழாக்களை எல்லாம் கொண்டாடி மக்களை பிணித்து அப்படி ஒரு ஆட்சி நடத்தியிருக்கிறார்கள். இறைவனே இங்கே ஆட்சி நடத்தியிருக்கிறார் என்ற ஒரு கருத்து தான் எனக்கு என்னுடைய அனுபவத்திலே. நான் வந்து பல கிராமங்களுக்கு இந்த சிவாலய திருப்பணி தொடர்பாக கோவை கற்பகம் கல்லூரி அதிபர் வேந்தர் வசந்தகுமார் அவர்களோடும் நான் ஒரு 10 ஆண்டுகள் பயணித்ததில் நான் பட்ட அனுபவம். சின்ன சின்ன கிராமத்திலலாம் கருங்கலே இல்லாத இந்த பழைய தஞ்சாவூர் மாவட்டம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, என்ன பழைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் மலையே கிடையாது. இவ்வளவு கற்களை மலையெல்லாம் உடைத்து கொண்டு, அப்போ வந்து பாதையும் கிடையாது, போக்குவரத்தும் கிடையாது, பல ஆறுகள், மலைகள், காடுகளை எல்லாம் கடந்து எப்படி மேடு பள்ளங்களை கடந்து இவைகளையெல்லாம் கொண்டு வந்தாலும்னா நான் அந்த தவத்தின் பயன், சிவத்தோட சக்தியோட வெளிப்பாடு என்று தான் நான் வந்து சொல்ல வேண்டாம். அப்படி திருப்பணி செய்தவர்கள். அதான் சீரின் நீடியன்னா மக்களை வந்து சிவநெறி நோக்கி செலுத்துவதை விட ஒரு பெரிய சீர் கிடையாது. மற்ற சீர்கள்லாம் விடுங்க, வாழ்வியல் சீரை மக்களை, வாழக்கூடிய மக்களை நன்னெறியில் செலுத்தி அறத்துக்கு புறம்பானைகள்லாம் தள்ள செய்து சிவநெறியை நோக்கி புனிதமாக பயணிக்க செய்த ஒரு அற்புதமான ஆட்சி நடந்திருக்குன்னா அதற்கு இணையான ஆட்சி இதுவரையிலும் கிடையாது. இதற்கு மேலும் இருக்க போவதற்கான அடிப்படையெல்லாம் இல்லை, தெரியல, இப்போ தெரியல. இறைவனோட திருவுருள் எப்படி நிகழ்த்துமோ அது யாரும் வந்து புரிந்து கொள்ள முடியாது. அப்படி செம்பியர்னா சோழ வம்சம். அவனோட பொன்னின நாட்டு காரின் மேவியன்னா மேகங்கள்லாம் வந்து படரக்கூடிய அளவுக்கு அந்த பொழில்கள்லாம் உயர்ந்து இருக்கின்றன. அப்படி இருக்கின்றன. அலின்னா கழிக்கக்கூடிய, அலின்னா வண்டுகள், மலர்பொழில் சூழ்ந்து, அந்த மலர்பொழில இந்த மேக கூட்டம் போல வண்டுகள் வந்து சூழ்கிறதான். அப்படி ஒரு கருத்தும் சொல்லியிருக்காங்க. தேரின் மேவிய செழிமணி வீதிகள் சிறந்துச்சு. தேரின் மேவின்னா தேர்கள் ஓடக்கூடிய அளவுக்கு இந்த வளமான வீதிகள்னால் இப்போது அப்போல்லாம் 60 அடி 80 அடி அளவுக்கு தேரோட வீதியை முதன்மை சிவாலயத்தை சுற்றி பண்ணியிருக்கிறார்கள். அதே போல் இந்த சன்னதி தெருவும் அப்படி இருக்கும். சன்னதி தெருக்கு இப்போ அளவு பார்க்க வேண்டும் என்றால் அந்த அடிப்படை ராஜகோபுரத்தோட அடித்தளம் போட்டிருக்காரு பாருங்க, அடித்தளத்தோட 2 எல்லையிலேருந்து ஒரு 4 அடிகள் வந்து நம்ம சேர்த்துக்கொள்ளணும். பல ஊர்களில் எல்லாம் குறுக்கி கொண்டு வந்துட்டான். ஒருத்தன் என்னன்னா ஒரு 5 அடி தள்ளி ஒரு சும்மா ஒரு கொட்டா போடுற மாதிரிக்க போடுறது, அப்புறம் ஒருத்தரம் கேட்கலன்னா கட்டுறது, அப்புறம் அவனை பார்த்து இவன் போடுறதுன்னு அவனும் முன்னாடி வந்து ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா சந்து போல ஆக்கி வச்சிருக்கிறான் சன்னதி தெருவை. யார் வந்து இங்கே கேட்கறதுக்கு யார் இருக்கா? இந்த இறைவன் அவன் வந்து அழிவை நாடி போயிடறானோ, அவன் எவனுமே உருப்படலை. நேராக சிவனோட பார்வையில் இருந்தால் அவன் வந்து வாழ முடியுமா? கொஞ்சம் வந்து சிவலிங்கத்தை ஒரு நூல் ஈசானியத்துக்குள்ள நாங்கள் திருப்பணியெல்லாம் செஞ்சதால் எங்களுக்கு இந்த அனுபவம். அந்த சிவலிங்க திருமணி கருவறையில் இருக்கிறத ஒரு நூல் அளவாவது ஈசானத்துக்கு நோக்கி திருப்பி வைத்திருப்பார்கள். அதெல்லாம் வந்து பல ரகசியங்கள்லாம் இருக்கின்றன. திருத்தி கொள்ள வேண்டும் அவர்கள். இதெல்லாம் இறைவன் வந்து பின்னால் எல்லாத்தையும் நல்லா நடத்துவார். காரின் மேவியே கலியலையே, அதாவது தேர் ஓடக்கூடிய வீதிகள். திருநாரையூரில் போய் பாருங்கள், தேர் ஓடுமான்னு பாருங்கள். அந்த ஊரில் ஓட்ட முடியுமான்னு சந்து போல ஆக்கிட்டாங்க. ஒரு 60 அடி அகலம் இருந்திருக்கணும். திருநாரையூரோட பெருமைக்கு 6 கால பூஜை நடந்திருக்க வேண்டும். 60 அடி அகலமாவது குறைந்தபட்சம் அந்த வீதி இருந்திருக்க வேண்டும். அதேபோல் ஒரு ஊரை நான் வந்து சுட்டி சொல்கிறேன், நான் வந்து பார்த்து சிந்தித்து மனசில். அதேபோல் பல ஊர்களில் அந்த 4 வீதிகளை கொள்ளை கொண்டு விட்டார்கள். யார்? இந்துக்கள் தான். பல ஊரில் கொள்ளை கொண்டு வேற்று மதத்திட்ட விட்டு போனவர்களும் இருக்கிறார்கள். தேரின் மேவிய செழுமணி வீதிகள், அதுதான் மணிகள் எல்லாம் வந்து ஒளிரக்கூடிய அப்படிப்பட்ட அற்புதமான வீதிகள். இறையருள் சிவனர்கள் இருக்கும்பொழுது என்ன இருக்காது? சிறந்து பாரி நீடிய பெருமை சேர் பதிப்பழையாறை. பாரி நீடியன்னா இந்த உலகத்தில் வந்து நீடிய பெருமை. அந்த பெருமை எப்பொழுது இந்த பழையாறைக்கு ஏற்பட்டதுன்னு தெரியாது. இறைவன் எப்போ எழுதுறாருன்னு எப்போ தெரியும்? அதுபோல் பாரின் இந்த உலகத்தில் நீடிய பெருமை செய்யலாம், எல்லா பெருமைகளையும் சேர்ந்த பதிப்பழையாறை. அங்கே உண்ணாவிரதம் இருக்கார் இல்லையா அப்பர் பெருமான். மண்ணும் அப்பதி, நிலைபெற்ற அப்பதி, 2வது பாடல் அமர்நீதி நாயனார் புராணத்தை பெரிய புராணத்தில் நாம் வந்து பார்க்கிறோம். இதில் 2வது பாடல் மண்ணும் அப்பதி வணிகர்தம் குலத்தினில் வந்தார். அந்த நிலைபெற்ற அந்த வணிகரோட குலத்தில் வந்தார். ஆனால் நேரடியாக பொருள் சொல்கிறேன், வெளி விஷயங்கள்லாம் பேசினோம்னா நேரம் அதிகமாகிடும். மண்ணும் அப்பதி வணிகர்தம் குலத்தினில் வந்தார். அந்த பதியத்தில் வணிகர் குலத்தில் வந்திருக்கிறார். வைசீர் என்று வகுக்கப்பட்ட குலம் அது. பொன்னும் முத்தும் நான் மணிகளும் பூந்துகில் முதலாய் எந்நிலத்தினும் உள்ளன வலுவளத்து இயல்பால் அந்நிலைமைக்கண் மிக்கவர் அமர்நீதியார் என்பார்.
பார்த்தீங்கன்னா பொண்ணு முத்து நன்மணிகள் பூந்துகள் எல்லாம் பல இடங்களில் வந்து விளையக்கூடிய பொருள்களை எல்லாம் வரவழைத்து வணிகம் செய்யக்கூடிய அந்த தொழில். எண்ணிலத்தினும் உள்ளன வரு வளத்து அவைகள்லாம் வந்து இவர்கள்ட்ட நிறைந்து வளத்தோடு வந்து வாழ்கிறார். அந்த வளத்து இயல்பால் அந்நிலைமைக்கன் மிக்கவர். அதனால் அவ்வளவு செல்வங்களும் வந்து மிக்கவராக அந்த அமர்நீதியார் எந்த செல்வத்திலையும் குறைபாடு இல்லாமல் பல நாடுகளிலிருந்து பல பகுதிகளிலிருந்து அங்கங்கே வந்து உற்பத்தியாகக்கூடிய பொருள்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்து துகில் முதலாக அந்த துணின்னு சொல்கிறோம் இல்லையா, மளிகை பொருள்கள் துணி பொருள்கள் என்னென்ன பொருள்களோ பொண்ணு முத்து எல்லா வியாபாரமும் ஒரு இப்போ என்ன என்ன சொல்கிறான் இந்த பல பொருள்கள் விற்கிற கடையெல்லாம் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, அது போல் பன்முக பொருள்களையும் வந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு வளமாக அப்படி ஒரு உரிமையாளராக வாழ்ந்திருக்கிறார். ஆமாம், அந்நிலைமைக்கன் மிக்கவர் அமர்நீதி என்பர்னா செல்வ வளம் எந்த விதத்திலையும் குறையாமல் எடுக்க குறையாத அளவுக்கு அப்படி இருந்திருக்கார். 3வது பாட்டு. அவரோட தன்மை என்னையா, சிந்தை செய்வது சிவன்கழல் அல்லது ஒன்றில்லை. இதுதான் ஏன் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்போ பார்த்தாலும் வந்து பல தெய்வ வழிபாட்டுக்கெல்லாம் போகாதீங்க, ஏமாறாதீங்க. விதியை நிர்ணயித்தவராலாம் விதியை மாற்ற முடியும். அதனால் சிவன்கழலை வந்து பற்றி விடுங்கள் பற்றிட்டு. அதுதான் ஆச்சாரியர்கள் சொல்ல. சிந்தை செய்வது சிவன்கழல் அல்லது ஒன்றிலா. அந்தி வண்ணர்தம் அடியவர்க்கு அமுது செய்வித்து கந்தை கீழுடை கோவணம் கருத்து அறிந்து உதவி. ஆமாம், அந்தி வண்ணர்தம்னா நம்ம இப்போ அந்தி வண்ணம் பொன்னிற மேனியாக பொன்னார் மேனியனாகிய பெருமானோட அடியவர்களுக்கெல்லாம் தக்கவாறு அவர்களை வரவேற்று அமுது செய்வித்து கந்தை கீழ் உடை கோவணம் கருத்தறிந்து உதவி. அவர்களுக்கு தேவையான உடைகள் கீழ் உடைகள் கோவணம் இவைகள்லாம் மேலும் வந்து பொருள்கள்லாம் அவர்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவர்களுடைய கருத்தை அறிந்து உதவி தக்கவாறு உற்றவாறு உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் பயன்கொள்வார். அந்த அவருக்கு கிடைத்த செல்வம் இருக்குது பாருங்கள், இதோட பயன் என்னன்னா சிவனடியார்களை அமுது செய்வதிலும் அவர்களுக்கு வேண்டிய கந்தை ஆடை அணிகலன்கள் அவர்கள் வந்து என்னென்ன விரும்புகிறார்களோ அவர்களோட கருத்து இது கொடுத்தலும் தான் வந்து செல்வத்தின் பயன் என்று சொல்லி நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணிந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார் மெய்ப்பொருள் நாயனார் வரலாறு. நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணிந்த போது கூடிய மனத்தினோடு குறைவர கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார் என்று சொல்லி. அதுபோல் இதுதான் செல்வத்தின் பயன்னா ஈதல். யாருக்கு ஈதல்னா சிவனடியார்களுக்கு ஈதல், வேற ஒன்றுமே இல்லை. அங்கே விட்டுட்டாங்க செல்வத்தின் பயனை ஈதல்ங்கிறது. கந்தை கீழுடைய கோணம் கருத்தறிந்து உதவி வந்த செல்வத்தின் வளத்தினால் வரும் பயன் கொள்வார். 4வது பாட்டு. முக்கன் நக்கராம் முதல்வனார் அவர் திருநல்லூர். முக்கன் நக்கராம், முக்கன் உடையவர், நக்கர்னா ஆடையின்றி இருக்கக்கூடிய பெருமான முதல்வனார். எல்லா தெய்வத்திற்கு ஏக தெய்வம் அவர் தான். இல்லையா முதல்வர் 2 தெய்வம் இருந்தால் தானே இவர் முதல்வனார்னு சொல்லணும். இருந்தாலும் உலக மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அடையாளம் சொல்கிறார். முதல்வனார் அவர் திருநல்லூர். அவர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த திருநல்லூர் திருத்தலம் மாடக்கோயில் பஞ்சவர்ணேஸ்வரர்னு பேர். 5 நிறங்கள் ஒவ்வொரு நாளும் காட்டி அருள்வார் என்று சொல்லுவார்கள். மிக்க சீர் வளர் திருவிழா விருப்புடன் வழங்கி அங்கே நடக்கக்கூடிய அந்த திருவிழாக்களை எல்லாம் சீரும் சிறப்பாக நடக்கிறது விருப்போடு போய் அங்கே வணங்கி தக்க அன்பர்கள் அங்கே போனவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஊரில் ஒரு திருமணம் சமைக்க வேண்டும் என்று இந்த பழையாறிலிருந்து அங்கே போயிடுறாரு. நல்லூரை விட்டு பெரிய மனம் இல்லாமல் அங்கே வந்து அந்த அடியார்கள்லாம் வந்து அமுது செய்வதற்கும் தங்குவதற்கும் இந்த விழாக்களை எல்லாம் கண்டு கழிப்பதற்கும் ஒரு பெரிய திருமணத்தை வந்து அமைக்கிறார். மிக்க சீர்வளர் திருவிழா விருப்புடன் வணங்கி தக்க அன்பர்கள் அமுது செய் திருமணம் சமைத்தார், உருவாக்கினார். சமைத்தார்னா கட்டினார்னு அர்த்தம். தொக்க சுற்றமும் தாமும் வந்து அணைந்தார் தூயோர். தொக்க சுற்றம்னா அவர்களோட குடும்பத்தினர்கள், உற்றார் உறவினர்கள், நட்பு வட்டத்தினர், அப்புறம் அடியார் பெருமக்கள், அந்த எல்லாரையும் சேர்த்துக்கணும். சிவனடியாருக்கு சுற்றம்னா உறவு முறையை எல்லையை கடந்து யார் மெய்யடியார்களாக இருக்காங்களோ அவர்கள்லாம் சுற்றத்தார்கள். அப்போ வந்து தொக்க சுற்றம்னு அமர்நீதி நாயனாருக்கு சொன்னோன்னா அவர் மனைவி தாய் தந்தை மக்கள் மற்றொரு சுற்றமா? அது கிடையாது. சிவனடியாருக்கு வந்து மெய்யடியார்கள் வந்து சுற்றத்தார்களோட வந்து மேம்பட்டவர்கள். நம்ம இல்லத்தில் உள்ள உறுப்பினர்களோட மெய்யடியார் வந்து மேம்பட்டவர். தொக்க சுற்றமும்னா பன்முக உறவு நிறைந்து எல்லாருமே தாமும் வந்து அணைந்தனர் தூயோர். அந்த தூயோராகிய அந்த அமர்நீதி நாயனார் இந்த நல்லூரில் திருமணத்தை கட்டி எதற்காகனா அந்த அன்பர்களுக்கெல்லாம் அமுது செய்விப்பதற்காகவும் விழாக்களுக்கு வரும்போது தங்குவதற்கெல்லாம் இடம் வேண்டுமல்லவா, அதற்காகலாம்.
நான் 5வது பாட்டு. மருவும் அன்போடு வணங்கினர் மணிகண்டர் நல்லூர் திருவிழா அணி சேவித்து. மருவும் அன்போடு எப்பொழுதுமே வந்து இயல்பாக எழக்கூடிய அன்பினால அந்த நல்லூர் பெருமானை வணங்குவார் மணிகண்டர் ஆகிய நல்லூர். அந்த திருவிழா அணி சேவித்து அந்த திருவிழாக்கள் எல்லாம் அப்படியே கண்டு கழித்து மடத்து சேவித்து திருமடத்து அடியார் பெருகும் இன்பமோடு அமுது செய்திட அருள் பேணி. அங்கே வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் அந்த திருமணத்தில் இவர் கட்டி வைத்திருக்கக்கூடிய திருமணத்தில் அவர்களுக்கு வந்து தக்கவாறு அறுசுவை உணவுகள்லாம் வந்து போட்டு அவர்களை பேணி அவர்களோட பரிவோடு அவர்களுக்குள்ள தேவைகளை எல்லாம் வேண்டி கேட்டு பெருகும் இன்பமோடு, அதாவது ஈர்ந்து உவக்கக்கூடியவர்கள் வந்து இன்மையால் சென்று இறந்தோருக்கு இல்லை என்னாது ஈர்ந்து உவக்கும் தன்மையார் ஆக்கூரில் தான் தோன்றி மாடமேன்னா ஆக்கூரில் உள்ள பெருமக்கள் வந்து யார் இல்லைன்னு வந்து வராங்களோ அவர்களுக்கு ஈர்ந்து மகிழக்கூடிய அப்படிப்பட்ட இது பாருங்க. பெருகும் இன்பமோடு அமுது செய்திட அருள் பேணி உருகு சிந்தையின் மகிழ்ந்து உரை நாளிடை ஒரு நாள். அப்படி உருகு சிந்தையோட என்ன செய்கிறாரு, உணவு அடியார்களுக்கு அளிப்பது, விழாக்களை வந்து கண்டு கழிப்பது. 2 விஷயம். இந்த கருத்தை தான் மண்ணினீர் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியார்தமே அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல் உண்மையாமெனில் உலகர் முன் வருக என்று உரைத்தார்னு சொல்லி பூம்பாவையே அந்த குடத்திலிருந்து வெளியாக்குவதற்காக வெளிப்படுத்துவதற்காக அந்த சாம்பலும் எலும்புமாக இருக்கிறத பூம்பாவையை போதியோ பூம்பாவை என்று அண்ணன் மெய்த்திருவாக்கால அவளை வந்து எழுப்புவதற்காக என்னன்னா 2 கருத்தை சேக்கிழார் சொல்றாரு. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன், பெரிய பயன் என்னன்னா மதிசூடும் அன்னலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் 1, கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆறுதல். இது 2 சத்தியம்னா நீ இந்த பானையிலிருந்து வா, சாம்பலம் எலும்புமா இருக்கக்கூடிய பூம்பாவே வெளியே வாணுன்னா அந்த பொண்ணு வந்து வரா பாருங்க. அந்த 2 செய்கையும் அந்த 2 திருத்தொண்டும் நம்ம அமர்நீதி நாயனார் செஞ்சிருக்கிறார். இதை வந்து கருத்தில் கொள்ள நான் எனக்கு படிக்கும்போது அந்த ஒப்பீடு எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்போ ஒரு நாள் அன்று ஒரு நாள் என்று நிகழ்ந்த ஒரு செய்தியை சொல்கிறேன்ங்கிறாங்க பாருங்க. அப்போ ஒரு நிகழ்ந்ததை இப்போ சேக்கிழார் பெருமான் நமக்கு விவரிக்க போகிறார். பிறைத்தளர் சடை பெருந்தகை பெருத்திருநல்லூர் கரைக்களத்து இறை கோவண பெருமை முன்காட்டி நிறைத்த அன்புடை தொண்டருக்கு நீடு அருள் கொடுப்பான் மறைக்குளத்து ஒரு பிரம்மச்சாரியின் வடிவாகி. அந்த அடியார்கள் அணியக்கூடிய கோவணம் இருக்கு இல்லையா, அது வந்து இகழ்ச்சி பொருளால் நீங்கள் நினைப்பீங்க. அதோட பெருமையை வந்து உலகோருக்கு உணர்த்துவதற்காக, அமர்நீதிக்கு மட்டும் பெருமையை காட்டில்லை, உலகோருக்கெல்லாம் உணர்த்துவதற்காக அப்படி அந்த கீழும் கோவணையும் கொடுக்குறாரு இல்லையா. நம்ம நேசநாயனார் அதுதானே செஞ்சார் இல்லையா. பிறை தளிர் சடைனா பிறையை வந்து தளிர் போல வைத்திருக்கக்கூடிய பிறைகளையும் தளிர்களையும் பூக்களையும் அணிந்திருக்கக்கூடிய என்ன கூட வச்சுக்கலாம். சடை பெருந்தகை அப்படிப்பட்ட பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய பெருந்திருநல்லூர் திருநல்லூர் பெருந்திருநல்லூர் பாருங்க. நல்லூர் கரைக்களத்து இறை, அந்த கரையை வந்து கன்னத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த இறை கோவண பெருமை முன்காட்டி கோவணத்தோட அடியார்களுக்கு ஈயக்கூடிய இவர் அடியார்களுக்கு எல்லாம் கோவணம் கொடுக்குறாருல. அங்கே நேசநாயனார் வரலாற்றில் ஆங்கவர் மனத்தின் செய்கையை அடியவர் போதுக்காக்கி, இங்கே பாருங்கள் ஒப்பீடு, ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அங்கி எடுத்துக்காக்கி தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியாருக்காக பாங்குடை உடையும் கோவலம் பழுதில் கோவணமும் நெய்தார். அப்படி வந்து செய்து அவர் இறைவனை அடைந்தார். இங்கே பாருங்கள், அதை தான் இவர் செய்கிறார். அந்த கோவணத்தோட இவர் செய்து கொண்டிருக்கிற தொண்டு இருக்குதா, இதோட பெருமை இவருக்கு தெரியாது. இவருக்கு மட்டும் உணர்த்துவதற்குள்ள இந்த உலகத்தில் பாரில் உள்ள அனைவர்களுக்கும் அடியார்களுக்கு உடை கொடுத்தல் வந்து அவ்வளோ பெரிய புண்ணியம். உணவு அளிப்பதோடு ஏதாவது ஒரு உடையாவது நாம் வந்து கொடுக்க வேண்டாம். அதில் தயவு செய்து இந்த சிவ ஓம் நமச்சிவாயன்னு அடித்து கொடுக்காதீர்கள். அவைகள் வந்து தவறாக பயன்படுத்துவதையெல்லாம் பார்த்தால் நமக்கு மிகவும் கஷ்டம். பெரிய நாங்கள் கூட அந்த தவறை செஞ்சோம். தொடக்கத்தில் இந்த திருப்பணி செய்து குடமுழுக்கு செய்த பொழுதெல்லாம் அங்கே ஈரோட்டிலேருந்து வரவழைத்து அதில் ஓம் நமச்சிவாய இந்த ஆலய குடமுழுக்குன்றெல்லாம் பண்ணோம். அது ஒரு பெரிய பாவம் என்று குளித்தலை ராமலிங்க சாமி ஐயா அவர்கள் வந்து சொன்னோன்னு தான், சிந்தித்து பார்த்தோன்னு தான் அந்த உணர்வு வந்து அதை அப்புறம் நிறுத்தி விட்டு வெள்ளை ஆடையாக வந்து ஏதாவது ஒரு அந்த இதையே இந்த
நம்ம ஆன்மீக கூட்டங்களுக்கு பொன்னாடை பொறுத்ததே தவிர்த்து விட வேண்டும் என்ற ஒரு கொள்கை நான் வந்து அதை வந்து கடைபிடித்தேன். பல இடங்களுக்கு நான் உரையாற்ற போகும்போது அதெல்லாம் கூடாது என்று வந்து அந்த இதோடு தான் போவேன். நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது, நீங்கள் வந்து எங்களுக்கு எந்த பொருளும் நாங்கள் வந்து விழைய மாட்டோம், எங்களுக்கு அங்கே வந்து பொன்னாடையெல்லாம் போற்றக்கூடாது, எங்களை அமர வைத்து விட்டு ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கொண்டு இவர் இந்திரன் சந்திரன்லாம் புகழக்கூடாது, அறிமுகமாக இவர் இன்னார் என்று ஒரு 4 வார்த்தையில் சொல்லணும். இப்படி ஒரு பண்பாட்டை வந்து உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தோம். பொன்னாடையெல்லாம் இருக்கவே கூடாது. இதெல்லாம் வந்து ஏமாற்றுபவர்கள் வந்து அந்த துறையில் உள்ளவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி. அதுபோல் கரைக்களத்து இறை கோவண பெருமையை வந்து காட்டுவதற்காக, இந்த உலகோருக்கெல்லாம் காட்டுவதற்காக நிறைத்த அன்புடைய தொண்டருக்கு நீடு அருள் கொடுப்பான். நிறைத்த அன்புடைய தொண்டராகிய அமரநீதி நாயனாருக்கு நீடிய அருள், சிவலோகத்தில் வாழக்கூடிய அருளை அவருக்கு மட்டும் இல்லை, அவர் மனைவிக்கு மகன்களுக்கெல்லாம் கொடுப்பதற்காக மறைக்குலத்து ஒரு பிரம்மச்சாரியின் வடிவாகி, அந்த மறையோர்கள் குலத்தில் வந்து ஒரு பிரம்மச்சாரி திருமணமாகாத வேதியர் பையன் இருக்கார் இல்லையா, அந்த வடிவாகி எப்படி அவரோட வடிவத்தை வந்து சொல்கிறார். இந்த திருவுருவத்தெல்லாம் நம்ம வந்து மனத்தில் மகிழணும், அதே வந்து புண்ணியம். அடுத்தது வந்து 7வது பாடல். செய்ய புன்சடை கறந்தது ஓர் திருமுடி செய்யும். அந்த சிவந்த புன்சடை இருக்கு இல்லையா இறைவனுக்கு, அதை வந்து மறைத்து, கறந்தல்னா மறைத்தல். அங்கே திருமுடியில் ஒரு சிகை வச்சிருக்காரு, உச்சியில் ஒரு சிகை வச்சிருப்பாங்கள்ல இந்த வேதியர் குழந்தைகள்லாம். திருமுடி சிகையும் சைவ வெண்திருநீற்று முண்டகத்து ஒளி தழைப்போம். நெற்றியில் 3 கோடுகளாக அந்த முண்டத்தில் சைவ வெண்திருநீற்று முண்டத்து ஒளி தழைப்போம். அப்படியே திருநீற்று ஒளி வெளியில் வர்றது போல் வந்து நீர் அணிந்திருக்கிறார். மெய்யில் வெண்புரி நூலுடன், முப்புரி நூல், அதில் விலங்கு மான்தோல். அந்த பிரம்மச்சாரிகள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சிறிய மான்தோலை அந்த முப்புரி நூலில் கோர்த்து கட்டியிருப்பார்கள். இது மரபு. தோலும் கையில் மண்ணிய பவித்திர மரகத கதிரம், மரகத கதிர் வீசுவது போல கையில் வந்து ஒரு மோதிரம் அணிந்திருக்கிறார். பவித்திரம்னா மோதிரம் என்று பொருள். முஞ்சி 4 முடிந்தது சாத்தி அறையில். அந்த இடுப்பில் இந்த முஞ்சி புல்லுன்னு ஒன்று இருக்குமா, அந்த முஞ்சி புல் வந்து அவ்வளோ அழுத்தமாக இருக்குமா, அதை வந்து முறுக்கி அதை தான் கட்டியிருப்பார்களாம். முஞ்சி நான்னா கொடி, 4 முடிந்தது சாத்தி அறையில். இடுப்பில் வந்து அந்த ஒரு கோவணம் கீழெலாம் கட்டியிருக்காருல, அது மேலே வந்து அழுத்தி கட்டிக்கிறது. அறையில் தஞ்ச மாமரை கோவண ஆடையின் தசைவும்னா பிணிப்பும், தசைவும்னா பிணிப்பு என்று பேர். தஞ்ச மாமரை கோவண ஆடைன்னா 4 மறைகள்லாம் மறை 4 வான் சரடா என்று சொல்கிறார்ல மாணிக்க வாசகர். அதுபோல் அந்த தஞ்ச மாமரை கோவண ஆடையின் தசைவுன்னா அந்த 4 மறைகளுமே அந்த கோவண ஆடையில் வந்து இந்த தஞ்சமாகி இருக்கின்றன என்று சொல்கிறார். அதை வந்து பிணித்து கட்டியிருக்கிறார். வஞ்ச வல்வினை கருப்பரும் மனத்து அடியார்கள் நெஞ்சில் நீங்கிடா அடிமலர் நீளம் புளிய. வஞ்ச வல்வினை கருப்பரும்னா வஞ்ச வல்வினை செய்ய மாட்டார்கள், வஞ்சத்தில் கருப்பு இல்லாதவர்கள் இருக்கார்கள, அப்படிப்பட்ட மனத்து அடியார்கள். அப்போ வந்து அது உள்ள அடியார்கள்லாம் இருக்காங்கன்னு அர்த்தம், ஜாக்கிரதை. வஞ்ச வல்வினை கருப்பு அரும் மனத்து அடியார்கள், அந்த கருப்பு இல்லாத வந்து தூய்மையான அடியார்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் நெஞ்சில் நீங்கிடாத அந்த அடிமலர் இருக்குல்ல சிவபெருமானோட திருவடி, அவைகள்லாம் நீர்நிலம் பொழிய. அந்த திருவடி பட்டதுன்னா அந்த நிலம் எவ்வளவு புண்ணியம் அடையும். அந்த நீர்நிலம் பொழிய 9வது பாட்டு. கண்டவருக்கு ஒரு காதலின் மனம் கரைந்து உருக. யார் வந்து பார்க்குறார்களோ பார்த்த உடனே அந்த தோற்றத்தை பார்த்த உடனே மனம் வந்து கரைந்து உருகுமா. தொண்டர் அன்பனும் தூணறி வெளிப்படுப்பாராய். அந்த தொண்டர்களோட அன்புங்கிற தூணறியை உலகோருக்கு உணர்த்துவதற்காக தொண்டர்கள் தன் மேல் அன்பு செலுத்துகிறார்கள்ல, அது வந்து ஒரு தூணெறி. ஏன்னா இறைவனையே அடைவிக்க செலுத்த, இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய தூய நெறி, அது சிவநெறி, அதுதான் தவநெறி. அந்த நெறியை வந்து உலகோருக்கு வந்து உணர்த்துவதற்காக தொண்டர் அன்பனும் தூணறி வெளிப்படுப்பாராய். தண்டின் மீது ஒரு கோவண நீற்றுப்பை தருப்பை. ஒரு தண்டு வச்சுருப்பாங்கள்ல, கோல் வைத்திருப்பார்ல, சங்கராச்சாரியார்லாம் வச்சுருக்காங்கல்ல, மேலே வந்து இவர்கள் அணிந்து கொள்ளக்கூடிய கோவணம் இரட்டை கோவணம் இருக்கும். ஒன்று அணிந்திருப்பார்கள், மீதி 2 வந்து எக்ஸ்ட்ரா. நம்ம வந்து சட்டை இருக்குன்னா 15 சட்டை வச்சுக்கிறோம், பெண்கள்லாம் 350 புடவை வைத்து கொள்கிறார்கள்ல, அதை போல் வந்து ஒரு குறைந்தபட்சம் ஏதாவது வேணும்னு சொல்லி 2 கோவணங்கள் இருக்கும். அந்த அதில் வந்து தர்ப, அந்த பூஜைக்கு தேவையான அந்த தர்ப இருக்கும். அதில் தண்டின் மீது இது கோவணம், திருநீற்று பை, திருநீற்று பொக்கணம், அடுத்து தருப்பை, இதெல்லாம் வந்து மேலே வந்து கட்டியிருக்க தருப்பை கொண்டு வந்து அமர்நீதியார் திருமடம் குரு. அந்த கோலத்தோடு வந்து என்ன பண்ணுறாரு, அமர்நீதியாரோட திருமடத்தை
அணுகி வந்து விடுகிறார். குறுக வடிவு காண்டலம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வடிவில் வந்து வரக்கூடிய அமர்னி அந்த இறைவனை, அந்த பிரம்மச்சாரிய இறைவனுங்கிறத மறந்துடுங்க, பிரம்மச்சாரியை வந்து பார்த்த உடனே மனத்தினும் மிக மனத்தில் அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி வந்து முகத்தில் இயல்பாக வெளிப்படுத்தும் பாருங்க. அந்த மனத்தில் உள்ள மகிழ்ச்சியோட முகத்தில் வந்து பெரிய மகிழ்ச்சியாம். இது எப்படி வந்து இருக்கும்? இயல்பு என்னென்னா மனத்தில் மகிழ்ச்சி வந்து எந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஆகிடுதோ அந்த அளவுக்கு தானே மகிழ்ச்சி முகத்தில் வந்து வெளிப்படணும். இந்த மனத்தில் இருக்கிற மகிழ்ச்சியோட முகத்தில் வந்து அதிகமாக மகிழ்ச்சி வர இயல்புக்கு மாறானது. எப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பிரம்மச்சாரிய வடிவம் அதை பார்த்த உடனே இவருக்கு அவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா எவ்வளோ பெரிய புண்ணியம் ஒரு அந்தன பிரம்மச்சாரியை வரவேற்பதுங்கிறதுன்னா அடியார்கள் தான். அது ஒரு பெரிய விஷயம் தானே. அது வடிவு காண்டலும் மனத்திலும் மிக முக மலர்ந்து கடிது வந்து எதிர்மணிங்க. அங்கேருந்து பார்த்தோன்னே எழுந்து அங்கேருந்து வந்து எதிர் வந்து வணங்குறாரு. வணங்கி இம்மடத்தினில் காணும்படி இல்லாத நீர் அணைய முன் பயில் தவம் என்னோ அடியேன் செய்தது. இந்த மடத்தில் நான் இதற்கு முன்பு உங்களை கண்டதே இல்லை. நீங்கள் வந்து இங்கே அணைவதற்கு நான் வந்து முன்னே என்ன தவம் செய்தேன்னு என்று கூறுகிறார். பாருங்கள், நல்ல இந்த மடத்தினில் காணும்படி இல்லாத நீர், எந்த காலத்திலும் உங்களை நான் இதுவரையில் காணவில்லை. அணைய இங்கு வந்து அணைய முன் பயில் தவம் என்னோ அடியேன் செய்தது. நான் என்ன தவம் பண்ணியிருந்தா இப்படி தாங்கள் வந்து இங்கே அணைவதற்கு நான் என்ன தவம் பண்ணியிருந்தோன்னு சொல்லி முகமன் இல்லை, உண்மையாக சொல்வது, உள்ளத்தில் உள்ளது அப்படியே சொல்வது. முகமன் கூறி இங்கேருந்து வாங்க, உங்களோட அடிப்படுறதுக்கு நாங்கள் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்து வர்றதுக்குன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறமா புறம் பேசுகிறவங்களாம் இருக்கான் என்றனர் அமர்நீதி அன்பர். அமர்நீதியார் அப்படி சொல்கிறார். அடுத்தது 11வது பாடல். பேணும் அன்பரை நோக்கி அந்த அப்படி வந்து தன்னை பேணி வரவேற்ற அமர்நீதியாரை நோக்கி அந்த பிரம்மச்சாரி சொல்கிறாரு, நீர் பெருகிய அடியாருக்கு ஊனும் மேன்மையில் ஊட்டி நல்ல கந்தை கீழ் உடையில் யானர் வெண்கிழி கோவணம் ஈதல் கேட்டு உம்மை காண வந்தவன் என்றனன் கண்ணுதல் கறந்தோன். கண்ணுதலை கண்ணை நெற்றியில் இருக்கக்கூடிய கண்ணை மறைத்த அந்த பிரம்மச்சாரி வடிவிலான அந்த பெருமான், நீர் பெருகிய அடியாருக்கு, நிறைய பெருகி வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் ஊனம் அமுதம் திருவமுதம் மேன்மையில் ஊட்டி, நல்ல உயர்ந்த அறுசுவை உணவுகளில் எல்லாமே ஊட்டி கந்தை நல்ல கந்தை நல்ல ஆடை. பாருங்கள், ஆடையில் வந்து ஏதாவது தரக்குறைவான துணி எடுத்து கொடுக்கலாம்ல, கொடுக்கக்கூடாது அடியார்களுக்கு. சரி வேண்டாம், ஒரு வேஷ்டி ஒரு 40 ரூபாயில் வந்து கிடைக்குதா பாரியா, ஈரோட்டில் திருப்பூரில் குறைச்சலாக கிடைக்கும், மொத்தமாக வாங்கினா அதை வாங்கி கொடுக்கணும், அப்படி கொடுக்கக்கூடாது. நல்லா இருக்கிறதுல உங்களோட பொருளாதாரத்துக்கு தக்கவாறு எந்த அளவுக்கு நல்ல கொடுக்கணுமோ கொடுக்கணும். அதனால தான் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சேக்கிழார் பிரம்மன் எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தெல்லாம் விவரிச்சுட்டோன்னா ஒரு சின்ன வார்த்தை தான் பாருங்கள். நல்கந்தை நல்கந்தை, அப்புறம் கீழ் உடைகள் இடுப்பில் கட்டக்கூடியது, அப்புறம் கோவணம், யானர் வெண்கிழி, யானர் கிழினா புதிய பொன்முடிப்பு, யானர்னா புதிய கிழி, அதை சேர்த்துங்க. அப்புறம் வெண்கோவணம், இந்த சொல்ல அப்படி அதில் வந்து கோத்து வாங்கிக்கணும். வெண்மையான வந்து தூய்மையான கோவணம், ஈதல் கேட்டு, இப்படியெல்லாம் தாங்கள் எல்லாருக்கும் அடியார்களுக்கெல்லாம் அருளுவதை வந்து நான் கேள்விப்பட்டு உண்மை காண வந்தனோம். உண்மை காண வந்தோம்னா இப்படிப்பட்ட தொண்டு செய்பவரை காண்பதே ஒரு பெரிய புண்ணியம் என்ற ஒரு கருத்தை நான் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் இந்த உரையாசிரியர்கள்லாம் சொல்வதற்கு அவங்களுக்கு அங்கே இடம் பத்தாது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ உண்மை காண வந்தோம்னா இப்படி ஒருத்தர் சிவத்தொண்டு மெய்யடியாராக செய்கிறார்னா அவரை போய் வந்து பார்ப்பதே நமக்கு வந்து பல பாவங்களை வந்து தீர்த்து புண்ணியங்களை விளைவித்து இறைவனை நோக்கி நலன்கள்லாம் நமக்கு வாழ்வியல் நலன்களையும் கொடுத்து இறைவனை நோக்கி செலுத்துவோம். அது சாதாரண விஷயம். அதனால சொல்கிறார் காண வந்தனம். நான் வந்ததே உன்னை காணங்கிறாரு. நான் இறைவனை வந்து நல்லூரில் வழிபட்டு விழா காணலாம் வரலையா, உன்னை காண வந்தாங்கிறாரு பாருங்க. என்றனும் கண்ணுதல் கறந்தோம். அடுத்து 12வது பாட்டு. என்று தம்பிரான் அருள் செய்ய, அவருடைய பிரான் நம்முடைய பிரான் எல்லாம் அருள் செய்ய அமர்நீதி சொல்கிறார். இத்திருமடத்தே நன்று நான்முறை நற்றவர் அமுது செய்து அருள துன்று வேதிய தூய்மையின் அமைப்பதும் உள்ளதால் இன்று நீரும் இங்கு அமுது செய்து அருளும் என்று அறிகிறார். அமர்நீதி நாயனார் சொல்கிறாரு, இந்த திருமடத்தில் வரக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நாங்கள் திருவமுது செய்கிறோம். இங்கே நெருங்கி வரக்கூடிய அந்தணர்களாக பிரம்மச்சாரிகளாக வரக்கூடியவர்களுக்காக அவர்களுக்கு வந்து சமைக்கக்கூடிய அந்தணர்களும் இங்கே தனியாக உண்டு. அவர்களுக்கு தனியாக அமைத்து நாங்கள் வந்து இப்போ எப்படிப்பட்ட வந்து ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்கள். இது சிவாச்சாரியன்னா அவர்கள் தூய்மையை அதிகமாக கடைப்பிடிக்க வேண்டும் என்பது ஒரு ஆகமத்தில் விதித்த விதி. சிவாச்சாரியர்களாக இருக்கட்டும், நம்ம போயெல்லாம் தொடக்கூடாது. அவர்களெல்லாம் அந்தணர்களாக இருக்கட்டும், அவர்கள் வந்து புற தூய்மையும் அக தூய்மையோட புற தூய்மையில் வந்து ஆடை அணிகளிலிருந்து
அவர்கள் உணவிலிருந்து மிகவும் தூய்மையாக, ஏன்னா சில பொருள்களை அவர்கள் வந்து சாப்பிட மாட்டார்கள். என்ன அவர்களுக்கு சாப்பிடனா வெங்காயம், பூண்டு இதை போல் பொருள்கள்லாம் அவர்கள் உண்ண மாட்டார்களே, மற்ற எல்லார்களும் வந்து உண்பார்கள் இல்லையா? இதை போல் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது இறைவனே விதித்த விதி அது. அப்போ என்ன சொல்கிறாரு, என்று தம்பிரான் அருள் செய்ய உன்னை காண வந்தோன்னு அவர் வந்து பிரம்மச்சாரி வடிவால் வந்து அந்த குழந்தை அருள் செய்ய, அப்போ ஒரு 15 வயது 16 வயதுக்கு உட்பட்ட வடிவம் என்று நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்திருமணத்தை நன்று 4 முறை நற்றவர் அமுது செய்தருள. நன்ற இந்த திருமணத்தில் 4 மரங்களையும் ஓதக்கூடிய நற்றவமுடைய வேதியர்கள்லாம் அமுது செய்து அருள. துன்று வேதியர்னா பொருந்திய வேதியர், தூய்மையின் அமைப்பது, தூய்மையோடு அமைக்கக்கூடியவர்கள் உள்ளார்கள். அதனால் இன்று நீரும் அமுது செய்து அருளும். இன்று நீரும் இங்கு தாங்களும் இங்கு அமுது செய்து அருள வேண்டும் என்று இறைஞ்சி கேட்டுக்கொள்கிறார். என்று இறைஞ்ச வணங்கும் அன்பரை நோக்கி, நம்ம இப்போ பிரம்மச்சாரியா வந்தவர், அடுத்து 13வது பாட்டு. வணங்கும் அன்பரை நோக்கி அம்மறையவர் இசைந்தே ஒப்புக்கொள்கிறார். சரி, நான் வந்து இங்கே உணவு கொள்ள வேண்டாம் உள்ளதுன்னா ஒப்புக்கொள்கிறேன், ரைட்டு. இசைந்தே அணங்கு நீர் பொன்னி ஆடினான் வர மழை வரினும் முடங்கு கோவணம் வைத்து நீர் தாரும் என்று ஒரு குணங்கொள் கோவணம் தண்டினில் அவிழ்த்து அது கொடுப்பார். அப்போ அவரை நோக்கி என்ன சொல்கிறாருன்னா, ஒப்புக்கொண்டு அணங்கு நீர் பொன்னினா அங்கே அணங்கி வரக்கூடிய அந்த பொன்னி, அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பொன்னியில் வந்து நான் நீராடி வருகிறேன். நான் வரும்போது மழை, ஏன்னா ஆணி மாதம் நிகழ்வு இது, மழை திடீர்னு வரும் இல்லையா? நான் வர மழை வரினும், திடீரென்று மழை வந்தால் நான் இந்த கோளில் வந்து கட்டியிருக்கக்கூடிய அந்த கோவணம் நனைஞ்சு போயிடும் இல்லையா? வரினும் உணங்கு கோவணம் வைத்து நீர்த்தாரும்னா அந்த காய்ந்த கோவணத்தை, இந்த அழகிய காய்ந்த இந்த கோவணத்தை நீ வந்து கையில் ஒன்று வச்சுக்கோ. ஒன்றை வந்து அந்த முடிச்சிலே வச்சுருக்காரு, அந்த கோல் வைத்திருப்பார்கள் இல்லையா, அதுலேயே வந்து தண்டம்னு சொல்லுவாங்களா, அதில் வந்து ஒன்று வந்து கட்டி வச்சுருக்காரு. ஒன்று அவிழ்த்து மழையில் நனைஞ்சு போயிட்டால் நான் என்ன பண்ணுவேன், அங்கே வரும்போது என்னை பாதுகாப்பாக வைத்துக்கொள் என்று கொடுக்குறாரு. உணங்கு கோவணம் வைத்து நீர்த்தாரும் என்று அந்த கோவணத்தை அவிழ்த்து, ஒரு வெண்குணங்கோல் கோவணம்னா வெள்ளிய கோவணம், வெண்மையான வந்து நல்ல அழகிய கோவணத்தை தண்டினில் அவிழ்த்து அது இவர்கிட்ட அமர்நீதி நாயனார்கிட்ட கொடுக்குறாரு. ஓங்கு கோவண பெருமையை 14வது பாட்டு. ஓங்கு கோவண பெருமையை உள்ளவாறு உமக்கே இங்கு நான் சொல்ல வேண்டுவதில்லை. உனக்கு வந்து இந்த கோவணத்தோட பெருமையை, ஓங்கிய புகழுடைய கோவணத்தோட பெருமையை நீ எல்லா அடியார்களுக்கும் கோவணம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நான் வந்து அதோட பெருமையை விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீர் இதனை வாங்கி நான் வரும் அளவும், நீ என்னிடமிருந்து வாங்கி நான் வரக்கூடிய அளவும் உம்மிடத்து இகழாதேன்னா பிற நீ நிறைய அடியார்களுக்கெல்லாம் வந்து கிழி கோவணம், தனியாக தைத்த கோவணம்லாம் கொடுக்குறீங்கள, அதை போல் வந்து நினைத்து அலட்சியமாக அவைகளோடு சேர்த்து வைத்து விடாதேன்னு அர்த்தம். இகழாதே, தாழ்வாக எண்ணாதே, தனியாக வை, தனியாக சேமத்தில் வை என்கிறார். இகழாதே ஆங்கு வைத்து தாரும், ஆங்கு நீங்கள் வந்து தனியாக இதை வந்து பாதுகாப்பு செய்து நான் மீள வரும்போது மழையில் நனைந்து வர நேரின் அதை நீங்கள் எடுத்து எனக்கு தர வேண்டும் என்று அவரிடம் கொடுக்கிறார். அவர் கையில் கொடுத்தார், எச்சரிக்கை கொடுத்துட்றார். நீ அத்தனை பேருக்கு கோவணம் கொடுக்குற, மூட்டை மூட்டையாக நீங்கள் கட்டி வைத்திருக்கிறீர்கள் பல்வேறு வகையாக, அந்த கோவணங்களில் இது ஒன்று என்று நீங்கள் தாழ்வாக நினைக்கக்கூடாதுன்னு தான் வந்து இது வந்து இகழாதே என்ற இந்த சொல்ல அங்கே போட்டிருக்காரு. அடுத்தது 15வது பாட்டு. கொடுத்த கோவணம் கை கொண்டு கோதிலா அன்பர். அந்த அந்த கொடுத்த கோவணத்தை கையில் வந்து வாங்கிய கோதிலான்னா எந்தவித குற்றமுடியும் இல்லாத அன்பர் கடுப்பில் இங்கு எழுந்தருளும் நீர் குளித்து என அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு, கடுப்பில் இங்கு எழுந்தருளும் நீர் குளித்துன்னு சொல்கிறார். கடுப்பில்னா விரைவாக நீங்கள் போய் குளித்து அப்படி சொல்லுவோம்ல, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் உணவு இல்லை நாங்கள் தயார் செய்து வைத்து விடுவோம், நீங்கள் விரைந்து வர என்ற ஒரு உபச்சாரமாக சொல்கிறார். கடுப்பில் இங்கு எழுந்தருளு நீர் குளித்து என கங்கை மடுத்து தும்பிய வளர்சடை மறைத்த அம்மறையோர் அடுத்த தென்திரை பொன்னி நீர் ஆடை என்று அகன்றார். அப்போ வந்து என்ன, அப்படி அமர்நீதி நாயனர் கொண்டவுடனே என கங்கை மடுத்த அந்த மடுகள்லாம் இருக்கக்கூடிய அந்த தும்பிய வளர்சடை ததும்பிய ததும்பிய தந்தை மடுத்ததுன்னா பள்ளங்கள்லாம் இருக்கும் பாருங்க, அங்கே மேடு பள்ளம்லாம் அந்த சிகையில் அந்த தலைமையில் இருக்கும், அதிலெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ததும்பி இருக்கக்கூடிய வளர்சடை, வளரக்கூடிய சடாமுடியுடைய அதை மறைத்த அந்த மறையோர், அந்த பிரம்மச்சாரி வடிவலாக வந்து நல்லூர் எம்பெருமான் அடுத்த
தென்திரை பொன்னி ஆடை என்று அகன்றார். அங்கே வந்து நகர் பக்கத்தில் உள்ள, அடுத்த என்றால் பக்கத்தில் உள்ள என்று இந்த இடத்துல பொருள், நகர் பக்கத்தில் உள்ள அந்த நல்லூர் நகரோட பக்கத்தில் உள்ள பொன்னி நதியோட கிளை தான் வரும். பொன்னி நதி தொலைவில் இருக்கிறது, திருவள்ளஞ்சுழியை ஒட்டி இருக்கிறது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பொன்னி நதி, ஆமாம், பொன்னி நதியோட கிளை நதிகள் இங்கே வருகின்றன. அங்கே இப்போ கிளை நதிகள் வருகின்றன. அதான் பொன்னி நீர் ஆடை என்று அங்கே அகன்றுவிட்டார். 15ஆம் பாட்டு நிறைவு. 16 தந்த கோவணம் வாங்கிய தனி பெருந்தொண்டர். அந்த தனி பெருந்தொண்டர்னா ஒப்பற்ற தொண்டர், இவருக்கு இணையான தொண்டர் கிடையாது. அதனால தான் தனி பெருந்தொண்டர். பெருந்தொண்டர்னு போட வேண்டியது, தொண்டர்னு போட வேண்டியது. பெருந்தொண்டர், தனி பெருந்தொண்டர். தந்த கோவணம் வாங்கிய தனி பெருந்தொண்டர் முந்தைய அந்தனர் மொழி கொண்டு அவர் எப்படி வந்து தனக்கு உரைத்தாரோ, அந்த அவர் உரைத்தவாறு அதை வந்து தான் கேட்டவாறு, முன்பு தான் கொடுக்கும் கந்தை கீழ் உடை கோவணமன்றி, தான் அடியார்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய கந்தை கீழ் கோவணம்லாம் இருக்கக்கூடிய பகுதி இருக்குல்ல, அங்கே அதை அன்றி ஒரு காப்பு சிந்தை செய்து இந்த இடத்துல வைத்தால் தான் இது வந்து பாதுகாப்பாக இருக்கும் என்று ஒரு பெட்டியிலேயே இங்கே கொண்டு வைக்கிறார். ஒரு காப்பு சிந்தை செய்து வேறு ஒரு இடத்து சேமத்து வைத்தார். யாரும் அணுக முடியாத, தன்னோட மனைவி கூட பிள்ளைகள் கூட இங்கே பணி செய்யக்கூடியவர்கள் யாரும் அணுக முடியாத. ஏன்னா அவர் அவ்வளவு உறுதியாக சொல்லியிருக்கிறார் என்கும்போது அப்படி தானே நடக்கணும். ஒரு சேமத்தில் கொண்டு போய் வைத்தார். அடுத்து 17 பாட்டு. போன வேதியர் வைத்த கோவணத்தினை போக்கி, வேதியர் பிரம்மச்சாரி என்ன பண்ணிடுறாரு, கோவண கல்வர். அவைகள் வந்து எது வேணாலும் செய்வார் இல்லையா சாமி, அதை காணாமல் அடிச்சு போடுறாரு. பானலம் துறைன்னா பால்நல்னா அழகியன்னு அர்த்தம். அந்துறைன்னா அழகிய அந்த துறையில் பொன்னி நீர் படிந்து வந்தாரோ, அங்கே போய் வந்து அவர் அந்த அழகிய பொன்னி நதியில் வந்து குளித்து வந்தாரோ. தூணரும் சடை கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ, அந்த தூய நறுநீரை வந்து கங்கையிலிருந்து அதை வெளிப்படுத்தி அதிலிருந்து வந்து குளித்தது போல் அப்படி வந்தாரோ. வான நீர்மழை பொழிந்திர நனைந்து வந்து அணைந்தார். வானத்திலிருந்து நீர் மழையும் பொழிய, மழை நீரும் பொழிய நனைந்து அப்படியே வராரு. வரும்பொழுது என்ன ஆயிடுது, அவரோட ஆடை எல்லாமே வந்து நனைந்து விடுகின்றன. அந்த தண்டத்தில் வந்து உச்சியில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு கோவணம் மீதி இருந்தது இல்லையா, ஒன்றை கட்டியிருக்கிறது அணிந்திருக்கிறது ஒன்று, மீதி 2ல் வந்து 1 இவரிடம் கொடுத்து விட்டார் நனையாமல். 1 மேலே இருக்கு இல்லையா, அது அணைந்தார். அடுத்து 18ஆவது பாட்டு. கதிரிளம்பிறை கண்ணியர் நன்னிய பொழுதில், கதிரிளம்பிறையையும் கண்ணியையும் அணிந்திருக்கக்கூடிய இறைவன் பிரம்மச்சாரி வடிவில் அங்கே அணிந்த பொழுதில் முதிரும் அன்புடை தொண்டர்தான் முறைமையின் முன்னே. இந்த முதிரும் அடியார்கள் மேல் வந்து மேலும் மேலும் வளரக்கூடிய முதிரக்கூடிய அன்புடைய தொண்டராகிய அமர்நீதியினர் அவர் முன்னே அதிக நன்மையின் அறுசுவை திரு அமுதாக்கிய முறையாக என்ன பண்ணியிருக்காரு, அதிக நன்மைன்னா அதிகமாக வந்து சுவையை வந்து கொடுக்கக்கூடிய தூய்மையான அறுசுவை திரு அமுதாக்கி எழுந்து சென்று இறங்கிட, எழுந்து சென்று நீங்கள் வந்து தோட்டி கொண்டு மாற்று ஆடை கொடுத்து நீங்கள் எழுந்தருள வேண்டும் என்று அவர்கிட்ட போகிறார். இறங்கி கேட்டுக்கொள்கிறார். தொண்டர் அன்பனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி. தொண்டர் அன்புங்கிற ஒரு தூய நீரோட உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு பெருமானுக்கு சிவனடியார்கள் இருக்காங்கல்ல, தன் மேலே அன்பு செலுத்துகிறாங்க பாருங்க. அந்த அன்புங்கிற தூய நீரோட கங்கை கூட உயர்ந்தது கிடையாது. இதுதான் வந்து பெரிய விஷயம். தொண்டர் நாம் வந்து அன்பு செலுத்துகிறோம் பாருங்க பெருமானுக்கு. அவருக்கு வேற உயர்ந்த பொருளே உலகத்தில் கிடையாது. அவர் விருப்பம் இல்லாதவர். ஆனால் தொண்டர் அன்புன்னு நீருக்குள்ளே வந்து அன்பனும் வலையில் வந்து பட்டு விடக்கூடியவர். அப்படிப்பட்ட தொண்டர் அன்பனும் தூய நீர் ஆண்டுதல் வேண்டி, இந்த அன்போட உரைப்பை உலகோருக்கெல்லாம் உரைத்து எல்லாரையும் நல்வழிப்படுத்த வேண்டி. இவரை வந்து சோதிக்கிறதே இல்லை. அடியார்களை வந்து சோதித்தல் என்று சொல்லி இழி மக்கள் பேசுவான், அதெல்லாம் கேட்காதீங்க. சோதித்தலே கிடையாது. அவர்களோட பெருமைகளை உலகோருக்கு உணர்த்தி உலகோரை வந்து அவர்களை பின்பற்ற செய்து நல்வழியை அடைந்து இந்த தீமைகளெல்லாம் நீங்க வேண்டும் என்ற கருணையால் தான் இறைவன் வந்து இறங்கி இவர் இதெல்லாம் அவர்களோட உறுதிப்பாட்டை, திண்மை ஒழுக்க நெறிய, வழிபாட்டு நெறிய, இறைவன் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்போட உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதற்காக அப்படி செய்கிறார். தொண்டர் அன்பனும் தூய நீர் ஆடுதல் வேண்டி, அதனால் இவரோட அன்புங்கிற நீரில் ஆடணும்னு இறைவனுக்கு விருப்பம். மண்டு தன்புணல் மூழ்கிய ஈரத்தை மாற்ற, நல்ல நிறைந்த, மண்டுன்னா நிறைந்தன்னு அர்த்தம். தன்புணல்னால் குளிர்ந்த நீரில் மூழ்கிய அந்த ஈரத்தை உடலில் வந்து மீட்ட. அதோடு இல்லாமல் மழையும் பெஞ்சதில்லை. தண்டின் மேல் அதுவும் ஈரம் தான், ஈரம் நான் தன் ஈரம், தண்டின் மேல் அதுவும் ஈரம்.
அவர் சொல்கிறாரு, மண்டு தன்புணல் மூழ்கிய நான் வந்து இப்போ தன்புணலில் மூழ்கி இருக்கிறேயா, அந்த குளிர்ந்த புனலில் மூழ்கி இருக்கேன். அந்த ஈரத்தை மாற்ற தண்டின் மேல் அதுவும் ஈரம், மேலே இருக்கக்கூடியது அது ஈரமாகிவிட்டது. நான் தந்த கோவணத்தை கொண்டு வரோம். நான் உங்களிடம் வந்து சேமத்தில் வைப்பதற்காக ஒரு மாற்று உடையெல்லாம் கொடுத்தேன்ல, அதை கொண்டு வரோம் என்று உரைத்தினார் கோவணக்கல்வர். கோவணத்தை வந்து எப்படி வந்து வார்த்தையை பாருங்க. இங்கே திருவோட்டம் மறைத்தது போல் நீலகண்டர் வரலாற்றில் இங்கே கோவணக்கல்வர் ஆயிடுறாரு. ஐயர் கைதவம் அறிவுறாதவர் கடித அணுகி. ஐயர்னா பெருமானுடைய கள்ளம், கைதவம்னா வஞ்சனை, கள்ளம் என்று பேரில் கள்ளம் அறிவுறாதவர். அவருக்கு என்ன தெரியும், பாவம் தூய்மையான தொண்டர், அவருக்கு இங்கே எந்த கள்ளமும் ஏமாற்று வேலை எதுவுமே தெரியாதவர், அப்படிப்பட்டவர். அறிவுறாதவர் கடிது அணுகி உடனே போய் எடுத்துகிட்டு வர போகிறார். ஐயோ ஒரு நிறைய நேரம் நினைந்து இருக்கிறாருன்னு சொல்லி விரைந்து போய் தானே எடுக்க போவார். உள்ளே போய் அணுகி எய்தி எங்கே வைத்தாரோ அந்த இடத்த எய்தி நோக்குற அதை வந்து பார்க்க கோவணம் இருந்த வேறு இடத்தில், அந்த தனி இடத்துல வந்து கோவணத்தை வைத்தாரு பாருங்க. அந்த இடத்தில் மையில் சிந்தையர் கண்டிலர், எந்தவித கருப்பும் இல்லாமல் 6 வகையும் செற்ற அந்த தொண்டர் வந்து பார்க்குறாரு, அங்கே இல்லை. மையில்னு சொன்னால் 6 வகையை செற்றவர், உள்ளத்தில் கருப்பு இல்லாதவர், வெள்ளிய மனத்தில் உள்ளவர், பூசும் வெந்நீர் போல் உள்ளோம் புனிதர்கள் என்பது போல. வைத்த கோவணம் முன் செய்தது இப்படியே கேட்குறேன். என்ன வைத்த கோவணம் என்ன ஆயிற்று, முன் செய்தது என்ன, இங்கே முன் வைத்தோம், அது செய்தது என்ன, எப்படி இந்த இடத்தை விட்டு அது காணாமல் போயிருக்கும், இந்த இடத்துல தானே வைத்தேன், உறுதியாக தெரிகிறது. ஏன்னா மற்ற இடங்கள்லாம் இல்லாமல் தனி காப்பாக கொண்டு வந்து நாமே ஒரு பொருளை ஒரு பெட்டியில் வைத்து பூட்டி வைத்து விட்டு அடுத்த தடவை வந்து காணவில்லைன்னா நம்ம வந்து இங்கே தானே வைத்தோம். வேறு இப்போ செல்ஃபோனை கைபேசியை காணாடி விட்டு தினம் தேடுறோம்ல, கைபேசியை வந்து வீட்டில் வந்து இப்போ இல்லங்களில் பெரிய வீட்டில், எங்கள் வீடெல்லாம் ரொம்ப பெருசு, மற்றவர்களுக்கு எப்படின்னு தெரியல, 3000 சதுரடியில் வீடு, பழைய ஓட்டு வீட்டில் தான் இருக்கும், பெருமைக்காக சொல்லலை. முன்புறம் மட்டும் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு பழைய ஓட்டு வீடு, அது வந்து பழமை மாறக்கூடாது என்று இந்த நகரத்தாரெலாம் கட்டியிருப்பாங்களே, அப்படியே அவன் எங்கேயாவது வைத்து விட வேண்டியது, அது எந்த இடத்துல வேணாலும் வந்து இருக்கும். அப்போ வந்து மறந்து விட்டு அப்புறம் தேடி அலைந்து அப்புறம் இன்னொரு கைபேசி மூலம் அதை போல் அப்படிப்பட்ட ஒரு இது. என்னடா வைத்த பொருள், அது நம்ம பொருள் இல்லையே, நம்ம பொருள் காணானா மெதுவாக அதை தேடிக்கலாம். இப்போ அவசரம், அவரோட ஈரத்தை மாற்றி அவர் உடலை வந்து ஈரத்தை உலர்த்தி அவரை ஆடையை அணிய செய்யணும். அவர் கொடுத்த ஆடை கொடுக்கும்போதே இவ்வளோ தூரம் நீ வந்து இந்த இகழ்ச்சியை நினைக்காதுன்னு சொல்லி வேறு கொடுத்துருக்காரு. அந்த கோவணத்தை காணோன்னா எவ்வளவு ஒரு அதிர்ச்சி வரும். செய்தது என்று திகைத்தினர் தேடுவாரானார். உடனே வந்து தேட ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா நாம் வந்து மறந்து இந்த இடத்துல வைக்காமல் இந்த இடத்துல வைத்திருப்போமா அப்படின்னா. அடுத்தது 21. பொங்கு வெண்ணுக்கிழி கோவணம் போயின நெறிமேல் சங்கையின்றியே தப்பினது என்று தம் சரைக்கில் எங்கும் நாடியும் கண்டல். பொங்கு வெண்கிழி கோவணம் போயின நெறிமேல், அது எந்த வழியிலையோ போயிட்டுது, சங்கையின்றியே ஐயமின்றி அது வந்து காணாமல் போய்விட்டதுன்னு முடிவு பண்ணிடுறார். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கோவணம் எப்படியோ தப்பி விட்டது என்று தம் சரைக்கில் எங்கும் நாடியும் காண்டினார். அப்படி என்று நினைத்து கொண்டு தான் வைத்திருக்கக்கூடிய இருப்பு இருக்கு இல்லையா, கோவணங்களை தூகிலாம் வைத்திருக்கிறார்ல, எங்கே பார்த்தாலும் போய் தேடுறாரு, மூளை முடுக்கெல்லாம் தேடுறாரு. என் செய்வார், எங்கு நாடியும் கண்டிலர், என் செய்வார். பாருங்க, இவர் வந்து சேக்கிழார் பெருமான் வந்து அவருக்காக இறக்கப்படுறார். என் செய்வார் நின்றார். அங்கன் வேதியர் பெருந்தொடக்கணில் அகப்பட்டார். அப்படிப்பட்ட அங்கன்மை உடைய அந்த அரும்பெரும் அந்த பிரம்மச்சாரிய வேதியரோட அவரோட கோபத்துக்கு செற்றத்துக்கு ஆளாகக்கூடிய அப்படிப்பட்ட தொடக்குன்னு சொன்னால் அந்த தீட்டுன்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதே போல் ஏதோ ஒன்று பற்றிக்கும்ல, ஒரு கெடுதல் வந்து பற்றிக்கிறதுல அப்படி வந்து அவரோட தொடக்கணில் வந்து மாட்டிக்கொண்டோமே அப்படிங்கிறாரு. மனைவியாரோடு மன்னிய கிளைஞரும் தாமும் இணையது ஒன்று வந்து எய்தியது என இடர்கொண்டு அந்த மனைவியார் அவரோட கிளைஞர்கள் அங்கே பணி செய்யக்கூடியவர்கள் உறவினர்கள் எல்லாருமே என்னடா இப்படிப்பட்ட ஒரு இடர் வந்து நமக்கு வந்து சேர்ந்து விட்டதுன்னு சொல்லி எல்லாருமே மனத்தில் வந்து இடர்படுறாங்க. இணையது இத்தகைய ஒரு இடர் வந்து எய்தியது இப்படி வந்து சேர்ந்து விட்டது என இடர் கூர்ந்து, இடர் வந்து கூர்மையாக வந்து வருது. நினைவது ஒன்றிலர் வருதினர், வேறு நினைப்பதற்கு அவர்களுக்கும் ஒன்றும் இல்லை, எல்லாரும் வந்து வருந்துகிறார்கள். நிற்கவும் மாட்டார், அவர்களால் வந்து நிற்கவும் முடியல. என்னடா இப்படிலாம் வந்து கேசம் புனைய வேறு ஒரு கோவணம் கொடு புறப்பட்டார். அப்போ வேறு வழி இல்லைங்கும் பொழுது கடைசியாக என்னன்னா வேறு ஒரு கோவணத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிரம்மச்சாரிகிட்ட கொடுப்போம். அவர் என்ன சொல்கிறாரோ என்னமோ தெரியல, நம்ம வேறு வழி இல்லை, காணா போயிட்டுது, வேறு என்ன தான் செய்கிறது,
வேறு வந்து இருந்ததுலேயே வந்து சிறந்த கிழித்த கோவணமாக இல்லாமல் ஒரு பெரிய ஆடையிலேருந்து கிழித்து கொடுக்காம நல்லா அந்த ஓரமெல்லாம் அருகெல்லாம் சரி பண்ணி இது தனியாகவே வந்து நெய்த ஒரு அற்புதமான கோவணத்தை கொண்டு கொடுக்குறாரு. கொண்டு எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். அடுத்தது 23வது பட்டு. அத்தர் முன்பு சென்று அங்கே பிரம்மச்சாரி நமக்கு தான் இறைவன் தெரியும், அவருக்கு தெரியாதுல்ல. அத்தர் முன்பு சென்று அடிகள் நீர் தந்த கோவணத்தை வைத்திடத்து நான் கண்டிலேன். அடிகளே நீங்கள் வந்து என்னிடம் வந்து காப்பு செய் என்று சொல்லி தனியாக வைத்துக்கொள் என்று சொல்லி இகழ்ச்சியாக எண்ணாது என்று சொல்லி கொடுத்த கோவணத்தை நான் வந்து வைத்தேன். அந்த வைத்த இடத்துல நான் வந்து கண்டிலன். மற்றும் ஒரு இடத்தில் உய்த்து ஒழித்தனர் இல்லை. நான் வேறு ஒரு இடத்துல வந்து முயற்சி செய்து அதை வந்து வேறு யாருமே வந்து ஒழித்தவர்களும் இங்கே கிடையாது. இந்த வேறு ஒரு இடத்துல நான் வைத்த இடத்துலேருந்து எடுத்து வேறு இடத்துல வைத்து ஒழித்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இங்கே கிடையாது, ஒழித்தனர் இல்லை. அது ஒழிந்தவாறு அறியேன். ஆனால் அது எப்படி காணாமல் போய்விட்டது என்பதை என்னால் வந்து புரிந்து கொள்ளவே முடியலை. என்னோட சிந்தைக்கு அங்கே சொல்லுவார் ஓடு, என்னோட சிந்தைக்கு எட்டாத இதாக இருக்குது என்று சொல்லுவார்லே, அதே போல் ஒழிந்தவன்னு பதைத்து சொல்கிறாரு. அது ஒழிந்தவாறு அறியேன், அது காணாமல் போன வழி என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இத்தகைத்த வேறு அதிசயம் கண்டிலேன். இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் வைத்த இடத்துல இருக்கிற பொருள், சேமமாக வைத்த பொருள் வந்து காணாமல் போகுமா? அதுக்கு என்ன வந்து காலகையாக இருக்குது நடந்து போகிறதுக்கு? இப்படிப்பட்ட அதிசயத்தை என்னோடய வாழ்க்கையில் என் அனுபவத்தில் நான் வந்து பார்த்ததில்லை. எந்த பொருளை நான் வந்து வைத்தாலும் வைத்த இடத்துல இருக்கும் நான் எடுப்பேன் என்று சொல்கிறார். வேறு நல்லதோர் கோவணம் விரும்பி முன் கொண்டிருந்தேன். அடுத்து 24வது பாட்டு. தாங்கள் அணிந்து கொள்வதற்காக வேறு ஒரு நல்ல கோவணத்தை நான் விரும்பி இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். கீறு கோவணம் அன்று. இது வந்து துணியில் நீண்ட துணியிலிருந்து கிழித்து துண்டு துண்டாக ஆக்கப்பட்ட கோவணம் அன்று, இதற்காகவே வந்து தைக்கப்பட்டது. அன்று நெய்து அமைத்தது. இது கோவணமே மட்டுமே வந்து செய்ய வேண்டும் என்று நெய்து 4 பக்கமும் வந்து இந்த பிசிறு இல்லாமல் அந்த வரும்பு கட்டி இருப்போம்ல, அப்படி நெய்து அமைத்தது. கிளர்கொள் நீரு சாத்திய நெற்றியர். அந்த கிளர்ந்து ஒளி வீசக்கூடிய நீர் அணிந்த நெற்றியை உடைய பிரம்மச்சாரி மற்றது கலைந்து மாறு சாத்தி என் பிழை பொறுப்பீர். தங்களுடைய உடைகள் ஈர உடைகளை எல்லாம் கலைந்து அந்த கோவணத்தை எல்லாம் கலைந்து மாறு சாத்தி மாற்றாக நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய இந்த கோவணத்தை வந்து நீங்கள் சாத்தி கொண்டு என்னுடைய பிழை பொறுப்புன்னு சொல்லி அந்த ஈரத்துக்கு மாற்றாக அங்கே கோவணத்துக்கு மாற்றாக தான் கொண்டு வந்த கோவணத்தை அவரிடம் கொடுக்குறார். நின்ற வேதியர் வெகுண்டு. உடனே வந்து என்ன ஆகிடுது, அந்த பிரம்மச்சாரிக்கு கோபம் வந்து, எவ்வளவு நான் வந்து உன்னை தனியாக வைத்துரு, இதை வந்து இகழ்ச்சியாக நோக்காதுன்னெலாம் கொடுத்துருக்கான், இவன் இப்படி வந்து இல்லைன்னு சொல்கிறானேன்னு சொல்லி ஒரு நாடகம் ஆடுறாருங்க. அப்புறமா நின்ற வேதியர் வெகுண்டு அமர்நீதியார் நிலைமை நன்று சாலவும் நாளிடை கழிந்ததும் என்றால், இதை வந்து நான் பல நாட்களுக்கு முன்பு கொடுத்து அங்கே ஓட்டை கொடுத்து பல நாட்கள் கழித்து வந்து நான் அப்படியே இல்லையே, இப்போ தானே கொடுத்து விட்டு உன்னை போனேன், நீ காணுன்னு சொல்கிறிய பாருங்க. அங்கே நீலகண்டர்கிட்ட என்ன சொல்கிறாரு, அந்த ஓட்டை கொடுத்து நீ காப்பு செய்து வையா, இதுக்கு ஒப்புடை ஓடு இல்லை உலகத்திலே கிடையாது, இதை தான் நீ என்கிட்ட வந்து கொடுக்கணும், நான் வந்து மீள ஒரு காலத்தில் வருவேன்னு சொல்லி பல ஆண்டுகளோ பல மாதங்களோ கழித்து அங்கே வரார். இங்கே பார்த்தீங்கன்னா நிலைமை நன்று சாலவும் நாளிடை கழிந்தும் அல்ல, பல நாட்கள் கழித்து நான் வந்து உன்னிடம் கேட்கவில்லையா, நீ வந்து காணாமல் போயிட்டு என்று சொல்வதற்கு அப்படி ஒரு காரணத்தை சொல்லி இப்போ தானே கொடுத்தேன். இன்று நான் வைத்த கோவணம் கொண்டு அதற்கு எதிர் வேறு ஒன்று கொள்கை என்று உரைப்பதே. இன்றைக்கு நான் வந்து உன்கிட்ட கொடுத்த கோவணத்தை நீ வந்து காணா அடித்து விட்டேன் என்று சொல்லி எங்கேயோ போக்கி விட்டேன் என்று சொல்லி வேறு ஒரு மாற்று கோவணம் என்று நீ கொடுக்குறிய, இது வந்து முறையாயா, இது என்னையா இது என்று சொல்லி அப்படி கோபத்தோடு பேசுகிறார். அடுத்தது 26. நல்ல கோவணம் கொடுப்பன் என்று உலகின் மேல் நாளும் சொல்லுவித்தது, என் கோவணம் கொள்வது துணிந்தோ, என் கோவணத்தை நீ வந்து அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ துணிவாக பேசுகிறாயே, நல்ல கோவணம் தருகிறேன் என்று எனக்கு வந்து நீ பேசுகிறியே, அப்போ என்னோட கோவணத்தை நீ அடைந்து நான் உன்கிட்ட கொடுக்கும் பொழுதே இது வந்து உன்னோட கோவணத்தை போல் வந்து மற்ற கோவணம் போல் கீழ்ச்சியாக நினைக்காம தனியாக வைன்னு சொன்னதால் இதில் வந்து ஒரு பெரிய மேன்மை இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு அதை அடைய வேண்டும் என்ற கள்ள எண்ணத்தோட நல்ல கோவணம் கொடுப்பன் என்று உலகின் மேல் நீ வந்து அதை விட நல்ல கோவணம் கொடுப்பன்னு என்கிட்ட வந்து சொல்லி உலகின் மேல் நாளும் சொல்லி வித்தது, இப்படி வந்து இந்த உலகோர் அறிய நீ வந்து இப்போ சொல்லுகிறியாயே, என் கோவணம் கொள்ளுவது துணிந்தோ, இப்படி வந்து உலகோருக்கெல்லாம் நீ இப்படிலாம் கொடுத்துட்டு வந்தியே, எப்படியாவது இந்த பிரம்மச்சாரி ஒருத்தன் வந்தான்னா அவன் கோவணம் மாட்டிச்சுன்னா அதை வந்து நம்ம
பாதுகாப்பு பண்ணிக்கணும், நமக்கு வந்து எல்லா நலன்களும் வந்து விளையணும்னு ஏதோ ஒரு காரணத்தால் நீ இப்படி தான் செஞ்சியோ, அந்த துணிந்தோ, ஒல்லை இங்கு நீ ஒரு வாணிபம் அழகிறிய உமக்கு. ஒல்லைன்னா விரைந்து நீ இப்படிப்பட்ட ஒரு வாணிகம் செய்தியே, இந்த வணிகர் இப்படி தான் இருப்பீங்களோ, நல்ல பொருளை வந்து கொண்டு நல்லது அல்லாத பொருளை வந்து கொடுக்கக்கூடிய வாணிபமாக என்று நீ வந்து பண்ணுற. ஒல்லைன்னா விரைந்துன்னு அர்த்தம். இங்கு ஒரு வாணிபம் அழகிது, விரைந்து இப்படிப்பட்ட ஒரு வாணிபம் நீ செய்கிறிய, இது வந்து உனக்கு அழகாயா அப்படிங்கிறார். என்று எல்லையில்லவன் எரிதுள்ளினால் என வெகுண்டான். அந்த நெருப்பு துள்ளி எழுந்தது போல வந்து வெகுண்டு எழுந்து அந்த எல்லையில்லாத பெருமான் பிரம்மச்சாரி வடிவத்தில் வந்து துள்ளி குதிக்கிறார். என்ன செய்ய முடியும்? நான் அந்த சூழ்நிலையை அப்படியே சித்திரப்படுத்தி பார்க்கணும். நம்ம மறி கறந்து மானை வந்து கறந்து ஏந்திய தண்டி ஏந்திய அந்த தண்டம் வச்சிருக்காருல, அதை ஏந்திய மறையவர் வெகுல அவ்வாறு வந்து அவர் சினந்து கோபப்பட பொறிகலங்கிய உணர்வினராய் முகம் புலர்ந்து, ஐம்புலன்களும் வந்து கலங்கி நெறி மயங்கி உணர்வு எழுந்திட்டுங்கிறார் இல்லையா, புலனைந்தம்னு நெறி மயங்கி அறிவு எழுந்துட்டுன்னு ஞானசம்பந்தர் வந்து சொல்கிறார்ல, அதை போல் வெகுல பொறிகலங்கிய உணர்வினராய் முகம் புலர்ந்து, முகம் வந்து வாடி போய், முதல்ல மனசில் என்ன மகிழ்ச்சி இருக்குதோ அதை விட அதிகமாக புலர்ந்த முகம் இப்போ என்ன ஆயிடுதுன்னா வாடி போயிடுது. உணர்வினராய் முகம் புலர்ந்து சிறிய என் பிறமையை பொழுது அவர் சொல்கிறாரு. சிறிய என் பிழை, சின்னோண்டு பிழைக்கிறார். என்ன கோவணத்தை கொடுத்த அதை கொண்டு வச்சு காணா போட்டு அதை விட நல்ல கோவணம் கொடுக்குறோம் இப்படி சொல்லியே அப்படின்னு சொல்லி சிறிய செஞ்சது வந்து சிறிய, ஆனால் வந்து பெரும்பிழை ஒத்துக்கிறார். சின்ன விஷயமா மாறி திடீர்னு காணா போட்டு, அவ்வளோதான். சிறிய என் பெரும்பிழை பொறுத்து அருள் செய்வேன், அடியேன் அறிய வந்தது ஒன்று அன்று. நான் எனக்கு எதுவுமே தெரியல, நான் அறிந்து எந்த தவறுமே செய்யவே இல்லை என்று அடிபணிந்து அயர்வார்னா திருவடியில் விழுந்து அயர்ந்து போயிடுறார். செய்யத்தகு பணி செய்வன் இக்கோமணம் அன்றி நயத்தகும் தனமும் நல்ல பட்டாடைகள் மணிகள் உய்த்த கோடி கொண்டு அருளும் என்று உடம்பினில் அடங்கா பயத்தோடும் குலைந்து அடிமிசை பலமுறை விழுந்து, உடம்புல வந்து அடங்காத பயத்தோடு குலைந்து நிலை குலைந்து போய் அடிமிசை வந்து பலமுறை விழுந்து, இந்த நீங்கள் என்ன செய்யணுங்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன், ஒரு தவறு நடந்து போச்சு, என்னால் வந்து அதை நிவர்த்தி பண்ண முடியல, நீங்கள் என்ன செய்யணுன்னே எனக்கு வந்து பணியிடுகிறீர்களோ அவ்வளவே நான் வந்து செய்கிறேன். செய்தகும் பணி செய்வன் இக்கோவணம் அன்றி நயத்தகம், நீங்கள் விரும்பக்கூடிய தனம் பணங்கள்லாம் பொருள்கள் நல்ல பட்டாடைகள் அணிமணிகள் வைரம் வைடூரம் கோமயதகம் பவளம் முத்து வேறு என்னென்ன மணிகளோ உயர்ந்த கோடி கொண்டு கோடிக்கணக்கானவைகள் எல்லாம் வந்து உயர்ந்த பொருள்கள் எல்லாம் கொண்டு தயவுசெய்து எனக்கு வந்து நீங்கள் அருள் புரிங்க. இந்த கோவணம் உங்கள் கோவணத்தை காணாடித்து விட்டேன், பெரிய சிறிய பெரிய பிழை செய்து விட்டேன், இதற்கு எனக்கு வேறு வழி தெரியல, அதனால் இவைகளை எல்லாம் வந்து நீங்கள் எல்லாவற்றையும் கொண்டு என்று நிலை குளிர்ந்த மனத்தினராக அவரோட திருவடியில் விழுந்து அயறாரு. எப்படிப்பட்ட ஒரு இது பாருங்கள். அப்படி பல முறை பணிந்தார். கனிமிசை 28வது பாட்டு. பணியும் அன்பரை நோக்கி அப்பரம்பொருளானார் தனியும் உள்ளத்தர் ஆயினார் போன்று. அந்த பணிந்த அன்பரை வந்து பார்த்துட்டு இவர் வந்து ஒரு நாடகம் தான் நடிக்கிறாரு, அவர் நடிக்கிறதுக்கு கேட்கணுமா? பணியும் அன்பரை நோக்கி அவ்வாறு கூறி பணியும் அன்பரை நோக்கி அப்பரம்பொருளானார், அப்பரம்பொருளாகிய நமது பெருமான் தனியும் உள்ளத்தர் ஆயினர் போன்று. அந்த உள்ளம் வந்து முதல்ல குதித்தார்ல, எரிதழல் போல வந்து குதித்தவர் தனியும் உள்ளத்தவர் ஆயினர் போன்று மாறி, நீர் தந்த மணியும் பொண்ணும் நல்ல ஆடையும் மற்றும் என் செய்ய, நீ கொடுக்கக்கூடிய மணியும் பொண்ணும் இந்த ஆடைகள்லாம் வைத்து நான் என்னையா செய்ய முடியும்? வேறு அணியும் கோவனும் நேர்தர அமையும் என்று என்னோட நான் அணிந்து இருக்கக்கூடிய கோவணத்துக்கு அதெல்லாம் சமமாகுமா அமையுமா என்று அருள, மலர்ந்த சிந்தையர் ஆகிய வணிகர் ஏரணையார் அலர்ந்த வெண்ணிற கோவணம் அதற்கு நேராக இலர்ந்து பூங்குழல் தொழில் கொள்வதற்கு இசைந்து அருள் செய்ய நலங்கொள் கோவணம் தரும் பரிசு யாது என்று கேட்குறார். அப்போ வந்து இந்த கோவணத்துக்கு நேர்தராக உன்னோட பொருள்கள் ஏதாவது வந்து அமையுமாயா இதோட பெருமைக்கு இணையாகன்னு சொல்லி அவர் சொன்ன உடனே ஏதோ ஒரு வழிமுறை கிடைத்து விட்டது என்று உடனே என்ன செய்கிறாரு, உடனே ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது, ஏதோ அந்த இதை குறை நிவர்த்தி செய்யணும். மலர்ந்த சிந்தையராகிய வணிவர் ஏரணையார், வணிகர்களோட தலைவர், ஏறு என்றால் வந்து நந்தி, இந்த இடத்துல திண்மையை வந்து குறிக்கும், தலைவர் என்று குறிக்கும், வணிகர் தலைவர் அணையார். அப்படிப்பட்டவர்
அலர்ந்த வெண்ணிற கோவணம் அதற்கு நேர். அந்த மலர் போன்று வந்து மலர்ந்த வெண்ணிறமான கோவணத்தை நீங்கள் கொடுத்தீங்களே, அதற்கு ஈடாக இலங்கு பூந்துகள் கொள்வதற்கு நான் வந்து இந்த பூந்துகளெல்லாம் வந்து எடைக்கு இட தராது வந்து எங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நலங்கொள் கோவணம் தரிசும் பரிசு யாது என்று என அவர் கேட்குறார். நான் இதை வந்து எப்படி கொடுப்பது என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னோன்னே இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, நம்புறேன்னா இறைவன், உடுத்த கோவணம் ஒழிய நாம் உங்கையில் தர நீர் கெடுத்ததாக முன் சொல்லும் அக்கிழித்த கோவணம் நேரு அடுத்த கோவணம் இது. நான் மேலே கட்டியிருக்கிறேன் பற்றியா, உடுத்த கோவணம் நான் ஒழிய, நான் உடுத்திருக்கிறேன் அந்த கோவணம் ஒழிய நான் உங்கையில் தர நீர் கெடுத்தது, நீ காணா அடித்து விட்டது என்று சொல்கிறீர்கள, அது ஆக முன் சொல்லும் அக்கிழித்த கோவணம். அப்படிப்பட்ட அந்த கிழித்த கோவணம் இருக்குது, அது அதற்கு நேர் அதற்கு சமமான எடை உள்ள கோவணம் இதுயா, நான் அதை கட்டியிருக்கேன் பாரு மேலே இது என்று தண்டினில் அவிழா எடுத்து, தண்டினில் மேலே இருக்கிறத அவிழ்த்து எடுத்து மற்ற இதன் எடையிடும் கோவணம் என்றார். இது நீ கொடுக்கக்கூடிய பொருள்களுக்காக வந்து இதை வந்து நான் ஒரு தட்டில் வைப்பேன், நீ அதற்கு எடைக்கு தகுந்தவாறு பொருள்களை வந்து வைக்கணும். இது வந்து எடைக்கு இடையிடம் கோவணங்கிறாங்க. இது ஒன்றும் புரியல, ஒரு கோவணம் எவ்வளோ எடை இருக்கும், அதுக்கு எடைக்கு எடை என்ன கொடுக்கணும்னு சொல்கிறாருன்னு சொல்லி எதுவுமே புரியுது. நன்று சாலை என்று அன்பரும் ஒரு தொழில் நாட்டை, ஆகா இப்படியாவது எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சது, உங்கள் கோவணத்துக்கு அடியாக தானே பொருள் கொடுக்கணும், நான் என்னையே கொடுக்குறது தயாராக உள்ளவன், என்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் கொடுக்க வந்து தயாராக இருக்கேன், அசையும் சொத்து அசைய சொத்து பொன்மணிகள் துயில்கள் பண்டங்கள் எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்கும்போது ஒரு கோவணம் எடைக்கு, அவருக்கு தெரியல அந்த கோவணத்தோட பெருமை, ரொம்ப நன்றுங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விடுதலை கிடைச்சிடுது இல்லை. அந்த கோவணம் இல்லைன்னா வாங்க மாட்டேன்னு குதித்தவர் வந்து இப்போ இறங்கி வந்திருக்காரு, தாழ்ந்து வந்தது போல எல்லாம் திருவிளையாடல், இறைவனோட திருவிளையாடல், நம்ம சாமியோட இதை யாரும் சொல்ல முடியும். ஆமாம், நன்று சாலன்னு அவர் வந்து இந்த கோவணம் எடைக்கு தக்கவாறு உன்னோட பொருள்களை வைடான்னு சொல்லி உடனே ஒரு தொலைய நாட்டு ஒரு பக்கத்தில் சாமி வந்து கோவணத்தை வச்சிடுறாரு. என்று அன்புறம் ஒரு துளை நாட்டுன்னா ஒரு தராசு எடைன்னு இருக்கக்கூடிய தராசு என்று சொல்லுவாங்கள்ல. குன்றவில்லியார் கோவணம் ஒரு தட்டிலே விட்டார். குன்றவில்லியாராக குன்றத்தையே மேருமலையே வில்லாக தெரிக்கக்கூடியவருக்கு இதெல்லாம் வந்து பெரிய இதாக ஒரு தட்டில் கோவணத்தை வைக்கிறார் சாமி. அந்த பிரம்மச்சாரி வடிவாக வந்து அந்த மறையவர். நின்ற தொண்டரும் கையினில் நெய்த கோவணம் தட்டு ஒன்றிலே இட நிறைநிலாமல் இது ஒழிந்திட கண்டார். நின்ற அந்த தொண்டராகிய அமர்நீதி நாயனாரும் கையில் வந்து நெய்த தானாகவே தனியாக கையில் வந்து கிழித்து எடுக்காமல் முழுமையாக நெய்த கோவணம் தட்டு ஒன்றிலே மறுதட்டில் இடும்பொழுது இதற்கு அதற்கும் இடையில இறைவனோட தட்டு தாழ்ந்திருக்கு, அவரோட கோவணத்திட்டு இது மேலே இருக்கிறது. ஒழிந்தமை கண்டார். என்னடா அது இப்படி நிறையில் வந்து அந்த ஒரு கோவணம் இருக்குது, அந்த கோவணத்துக்கு ஒன்று இடம் வச்சோம்னா சரியாக இருக்கணும்ல. நாடு மண்போடு நாயன்மார்க்கு அழிக்க முன்வைத்த நீடு கோவணம் அடைய நேராக ஒன்று ஒன்றா கோடு தட்டின் மீது இடையிட கொண்டு எழுந்தது கண்டு ஆடு சேவடிக்கு அடியரும் அற்புதம் எழுது. நிறைய அந்த அடியார்களுக்கெல்லாம் கொடுப்பதற்காக நிறைய கோவணங்கள்லாம் வந்திருக்காங்களே. நாடு அன்போடு நாயன்மார்க்கு யார் நாடி வர்றார்களோ அப்படி வரக்கூடிய அடியார்களுக்கு நாயன்மார்களுக்குன்னே சொல்கிறாரு. அழிக்க முன் வைத்த நீடு கோவணம் அடைய நிறைய கோவணங்களை எல்லாம் நேராக ஒன்று ஒன்றாக கோடு தட்டின் அந்த தராசு தட்டின் மீது இடக்க கொண்டு எழுந்தது கண்டு இது மேலே தான் நிற்கிது. இவர் இடக்கூடிய கோவணங்கள் நிறையா இருக்குது பாருங்க. அங்கே ஒரு கோவணம் தான் இருக்குது பிரம்மச்சாரி வச்ச தட்டில், இது மேலேயே தான் நிற்கிது. அந்த தட்டு மேலே கொண்டு எழுந்தது கண்டு ஆடு சேவடிக்கு அடியரும் ஆடு சேவடி கமலத்திற்கு அடியராகி அமர்நீதியாரும் அற்புதம் எழுதுறாரு. ஒரு கோவணம் இருக்குது, இவ்வளவு கோவணத்தை வந்து வைக்கிறோம், இடையில நிற்க மாட்டேங்குது. உலகில் இல்லாதது ஒரு மாயை 34வது பாட்டு. உலகில் இல்லாதது ஒரு மாயை, இது என்ன பெரிய மாயையாக இருக்குது. ஏன்னா ஒரு பிசிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு என்ன தமிழில் பௌதிகம்னு பௌதிகமும் அதுவும் வட சொல் இருக்கு, இயற்பியல்னு சொல்லுவாங்க தமிழில். ஆமாம், அந்த விதியெல்லாம் மாறிடுது இல்லை. ஒரு எடைனா அந்த எடைக்கு உள்ள பொருளை எடைக்கு வச்சோம்னா சமமாக ஆகணும்ல. அப்போ மாயை தானே இது. உலகில் இல்லது ஒரு மாயை. கோவணம் ஒன்றுக்கு அலைகள் கோவின் ஒத்தில்லை. இந்த ஒரு கோவணத்துக்கு இவ்வளோ கோவணத்தை பண்டில் பண்டிலான்னு சொல்கிறாங்களே, கட்டு கட்டாக கொண்டு வைக்கிறோம், இவைகள் வந்து ஒத்து நிற்கவில்லையே, நமது தட்டு மேலே தானே இருக்கிறது என்று அதிசயித்து பலவும் வெண்துகள் பற்றுடன் இடையிட அங்கே இருக்கக்கூடிய வெண்துகில்கள் பட்டு பீதாம்பரம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டாந்து தட்டில் வைட்டான பெரிய தராசை நிறுத்தியிருக்கிறாங்க. இடையிட உயர மேலும் அது உயர்ந்தது தான் இருக்குது. இது தாழ்ந்தது தான் இடையிட அது மேலே உயர்ந்து தான் இருக்குது. இலகு பூந்துகள் பொய்திகளை எடுத்து மெல்ட்டார்.
மூட்டை மூட்டையாக கட்டியிருக்கு பாருங்கள், அதெல்லாம் கொண்டு வந்து அந்த தட்டில் வந்து வைக்கிறாங்க. அவ்வளோ பெரிய தராசு. ஏன்னா அதுக்கு தகுந்தாப்புல தராசை மாற்றிருப்பாங்க என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ஒரு கோவணத்துக்கு கொண்டு வைக்கும்போது சின்ன தராசு இருந்திருக்கும். அடுத்தது என்னென்னா அது வந்து நம்ம வந்து உய்த்து உணர வேண்டும். அப்போ வந்து என்னென்னா இது நிற்கலைங்கும் போது அதுக்கு மேலே பெரிய தராசை நெல்லெல்லாம் நிறுத்துவாங்கல்ல, அப்போ எடைக்கு எடை இந்த இதிலெல்லாம் கொடுப்பாங்கல்ல, மணி எடைக்கு எடை வெங்காயம் கொடுப்பாங்க சாமிக்கு இல்லை, அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, எடைக்கு எடை ஏதோ கொடுப்பாங்கல்ல, அதை போல். அப்போ வந்து ஒரு ஆளை உட்கார வச்சு இடன்னா அப்போ எவ்வளோ தராசம். அதை போல் முட்டில் அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு அருளுடும் தாழ்வரும் வழக்கால். முட்டில் அன்பதுன்னா முனியாத அன்புன்னு சொல்கிறாங்களே, முற்றின்றி இருபொழுதும் முனியாது எழுந்த அன்பு பட்ட மனத்தார்கள் அடையா பாவமென்று கொட்டும் பறை செய்கிறார் கொழுமானல் ஏந்தி நட்டம் பெருமானை நல்லூர் அப்படின்னு சொல்லி திருநல்லூர் பாட்டு. முற்றின்றி எதிர்பொழுதும் முனியாது எழுந்த அன்பு பட்ட மனத்தார்கள் பாவம். அந்த பாட்டு எனக்கு நினைப்பில்லை, நான் படித்தது. முட்டில் அன்பர்தம் அளவிடும்னா அதாவது எந்த வித எல்லையே இல்லாத அன்புடைய, முட்டு இல்லாதன்னா எல்லையே இல்லாத அன்புடைய அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மற்ற நின்ற தட்டு அருளோடும் தாழ்வரும் வழக்கால். ஒரு அளவில்லாத அன்பை வந்து அடியான் செலுத்துறாங்கல்ல, அதை விட முதல்வரோட நிலை என்னன்னா அது தாழ்ந்து தான் இருக்கும் என்றைக்குமே. அன்பரோட அன்புக்கு என்றைக்குமே தாழ்வார் இறைவன்கிற கருத்தை சொல்றாரு. அன்பரோட அன்பு தான் அந்த மெய்யன்பு, இந்த தூய அன்பு இருக்குல்ல, அந்த தூய நீராட வந்தார். அன்பனும் தூய நீராட தானே இங்கே வந்திருக்கிறாரு. அப்போ அன்பனும் தட்டுக்கு இறைவனோட வந்து நிலைப்பாடு என்னன்னா கீழே போயிடுமா, அவரை அடியார்களை தான் மேலே ஏற்றி பார்ப்பாராம். அப்போ இவரோட நிலை என்னன்னா கீழே போயிடுமா. அதே போல் ஒரு வழக்கத்தால் அப்படின்னு சொல்கிறார். முட்டில் அன்பர்தம் அன்பிடும் தட்டுக்கு முதல்வர் மட்டு நின்ற தட்டு, அவர் பகுதியில் இருந்த தட்டு அருளோடும் தாழ்வுகள். என்ன காரணத்தால் தோழுதுன்னா அடியாருக்கு வந்து இறைவன் அருளும் திறத்தால இது தாழ்ந்து தான் இருக்குது. அவன் அடியார்களோட அன்பு மேலே இருக்குங்கிற ஒரு அப்படி ஒரு ஓமையை சொல்கிறார் வழக்கால். அந்த வழக்கத்தால் பட்டோடும் துகில் அநேக கோடிகள் இடும் பத்தர் தட்டு, பட்டு பீதாம்பரம் எல்லாத்தையும் அநேக கோடிலாம் இடக்கூடிய பத்தராகிய நமது அமர்நீதியார் பகுதியில் பக்கத்தில் சார்ந்த தட்டு மேற்பட தாழ்ந்தது கோவணத்தட்டு. இறைவனோட கோவணத்தட்டு என்ன ஆயிடுது, தாழ்ந்து போயிட்டு அன்பர் அன்புக்கு முன்னாடி தாழ்வது போல தாழ்ந்து நின்றது என்று இங்கே சொல்கிறார். 35வது பட்டு அருமையான பாடல்ல. ஆன தன்மை கண்டு அடியவர் அஞ்சி, என்னடா இவ்வளவு பொருள்களை வைக்கிறோம்னு சொல்லி அமர்நீதி நாயனருக்கு இப்போ அச்சம் வர ஆரம்பித்து விட்டு. முதல்ல வியப்பு வந்தது, இப்போ அச்சம் எழுதுறார். முதல்ல அதிசயித்தார், இப்போ வந்து அச்சம் எழுதுறார். அஞ்சி அந்தனர் முன் தூணரும் துகில் வறுக்கம் நூல் வறுக்கமே முதலாம் மானம் இல்லைன குவிக்கவும். மானம் இல்லைன்னா அளவில்லன அன்று பொருள், அந்த மானங்கிற சொல்லுக்கு இல்லைன்னா குவிக்கவும் தட்டின் மட்டும் இதுவால் ஏனை என் தனம் இடம்பெற வேண்டும். நான் இவ்வளவு குவித்தும் இந்த தட்டோடு கீழேயே இருக்குது, அதனால என்னோட தனங்கள் மீது என்னென்ன இருக்கும், பொண்ணு மணி நகை நட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்தையும் நான் வந்து இட வேண்டும்னு இடம் கேட்குறாரு. இந்த துகிலுக்கு துகில் தானே வைக்கணும், துயில் வச்சு இருந்த பொதிகளை எல்லாம் வைத்தாக்கி இடைக்கு நிகராகலை. அதனால் வேறு பொருள்கள்லாம் இருக்குல்ல, பொண்ணு மணி வைரம் வைடூரியம்னு இருக்கக்கூடிய சொத்து பத்துகள்லாம் நான் வந்து வைக்கிறேன்னு சொல்கிறாரு. ஏனை என் தனம் இடம்பெற வேண்டும் என்று அமர்நீதியார் சாமிகிட்ட கேட்டுக்கிறார், அந்த பிரம்மச்சாரிகிட்ட. மங்கை பாகராம் மறையவர், மங்கை பாகராக உள்ள மறையவராக வந்த பெருமான் மற்றதற்கு இசைந்த சரி செய்ய அப்படின்றாரு. இங்கு நாம் இனி வேறு ஒன்று சொல்லுவது என்கொள், அங்கு மற்ற உங்கள் தனங்களின் ஆகிலும் முடிவு. நான் என்ன நீ வந்து இப்படி வினவும் போது நான் உன்கிட்ட என்ன சொல்ல போகிறேன், இங்கு நாம் இனி நாம்னா அந்த பிரம்மச்சாரி இனி வேறு ஒன்று சொல்வது என்ன நான் சொல்ல போகிறேன் என்கொள். கொள்ளுங்கிறது அசைச்சொல், பொருள் கிடையாது, இசைக்காக வரக்கூடிய அசைச்சொல். அங்கு மற்றும் உங்கள் தனங்களின் ஆகிடும் உன்கிட்ட வேற என்னென்ன சொத்து எல்லாம் இருக்கோ, நகையெல்லாம் இருக்கோ, மணிகள் பொண்ணு வைரம் வைடூரியம் இவையெல்லாம் இடு அப்படின்னு சொல்லிடுறாரு. எங்கள் கோவணம் நேரு நிற்க வேண்டியது. எனக்கு என்னன்னா நான் வைத்திருக்கிற கோவணத்துக்கு நீ வைக்கக்கூடிய பொருள் சமமாகணும், அதுதான் என்னோட எனக்கு ஆக வேண்டியது, நீ எதை வேணாலும் இடு அப்படின்னு அந்த பிரம்மச்சாரி சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, 38வது பாட்டு. நல்ல பொன்னோடும் வெள்ளியும் நவமணி திரளும் பல்வகை திறத்து உலோகமும் புணர்ச்சிகள் பலவும் எல்லையில் பொருள் சுமந்து அவர் இட கொண்டே மல்கு தட்டு மீது எழுந்தது வியந்தனர் மன்னர். அது போட போட அது மேலே தான் எழுந்துகிட்டு இருக்கியா, இது என்னையா அதிசயம், உலக அதிசயம். வெறும் ஒரு துணி, கோவண துணி எவ்வளோ இருக்கும்,
ஒரு 200 கிராம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன். அதுக்கு மேலே எப்படி இருக்க போகுது? அதிகபட்சமாக பார்த்தாலும் நல்ல ஒரு திக்கான ஒரு கடினமான ஒரு அடர்த்தி அதிகமான துணியால் வந்து நெய்யப்பட்டதாக இருந்தாலும் ஒரு 200 கிராம் எடைக்கு உள்ளே தான் இருக்கும். வைக்கும்போது எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாரு, நிற்கல. எல்லையில் பொருள்கள் சுமந்து அவர் இட கொண்டே எல்லையில்லாத பொருள்கள் எல்லாத்தையும் வந்து விலையுயர்ந்த பொருள்கள்லாம் கொண்டு வந்து வைக்கிறார். தட்டு மீதி எழுந்தது வேந்தனர் மன்னூர். அங்கே இருக்கக்கூடிய மண்ணில் வாழக்கூடிய மக்கள்லாம் சூழல் நிற்பவர்கள்லாம் தாய்த்து வியக்கிறாங்க. தவம் நிறைந்த நான்மறை பொருள் நூல்கள் பாருங்க. அந்த கோவணம் எதனால் வந்து பாருங்க, கோவணத்தோட பெருமையை தவம் நிறைந்த நான்மறை பொருள் நூல்கள் ஆகலாம். நான்மறையில் உள்ள சொற்பதங்கள் இருக்கு, அவங்களோட பொருள்கள் இருக்குல்ல, அந்த பொருள்களை நூலாக்கி நெய்த கோவணம். நூல்களால் சமைத்த சிவன் விரும்பிய கோவணம் இடும் சிறுந்தட்டுக்கு. சிவபெருமான் விரும்பி அந்த இடக்கூடிய அந்த கோவணம் இடக்கூடிய தட்டுக்கு அவனி மேல் அமர்நீதியார் தனமெல்லாம், இந்த பூமியின் மேலே அமர்நீதியாரோட சொத்து பத்துகள் தனங்கள் செல்வங்கள் எல்லாம் அன்றி புவனம் யாவையும் நேர்நிலா என்பது புகழும். இந்த உலகத்தையே அதை அந்த தட்டில் ஏற்றினாலே நேர் நிற்காத அமர்நீதியோட சொத்துக்கள் எவ்வளோ இருக்க போகுதுன்னு சொல்லி இது வந்து புகழுரையா என்று வினவுகிறார். ஏன்னா இறைவனோட இதுக்கு எது சமமாகும்? நிலைமை மற்றது நோக்கிய நிகரிலா நேர் நின்று. இந்த நிகரில்லாதவராத அமர்நீதி நிலைமை இப்படி போயிட்டுதே, இனிமேல் நமக்கு செய்வதே இல்லையே, நம்ம என்ன செய்வது என்று அவர்கிட்ட நேர் நின்று கேட்குறாரு பிரம்மச்சாரிகிட்ட. உழைவில் பல்தனம் ஒன்று ஒழியாமல் உயிர்த்தெழுந்த. அதாவது அளவில்லாத எல்லா செல்வங்களையும் பன்வகை தனங்களையும் நான் வந்து இந்த தட்டில் வைத்துட்டேன். தலைவர் யானும் என் மனைவியும் சிறுவனும் தகுமேல் துளையில் ஏறிட பெறுவது உணர்வு. எனக்கு வேற வழியே கிடையாது. இதற்கு அப்புறம் என்னகிட்ட எதுவுமே இல்லை. என்னோட உடைமைகளை எல்லாம் இல்லை ஏற்றிட்டேன். இன்னும் நாங்கள் இருக்கிறது நான், என்னோட மனைவி, என்னோட மகன், 3 பேர் இருக்கோம். நாங்கள் வந்து அந்த தட்டில் ஏறுவதற்கு சிவசிவா அனுமதிக்க வேண்டும் என்று கேட்கிறார் தலைவர். யானும் என் மனைவியும் சிறுவனும் தகுமேல், அது தகுதியாக இருக்கும் என்று நீங்கள் கருதுவீர்களானால் துளையில் ஏறிட, இந்த பக்கத்தில் தட்டில் இந்த தராசில் ஏறிட. துளைன்னா தராசு, தராசுலன்னா அந்த தட்டில் ஏறிட பெறுவது உன் அருள். உங்கள் அருள் இருந்ததுன்னா நாங்கள் இதுக்கு மேலே எனக்கு வந்து செய்வதற்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நான் என் மனைவியே என் மகன் 3 பேரும் அந்த தட்டில் ஏறி நிற்கிறோம். அப்பயாவது நீங்கள் கோவணம் விட தட்டு வந்து சமமாகுதான்னு தொழுதார். பொச்சமில் அடிமைத்திறம் புரிந்தவர்னா குற்றமிலா, பொச்சம்னா குற்றம், குற்றமிலா அடிமைத்திறம் புரிந்தவர் எதிர் நின்று அச்சம் முன்புற, ஒரு அச்சம் வந்து அவர்கிட்ட வந்துட்டுது, வியப்பெல்லாம் போயிட்டுது. அச்சம் முன்புற உரைத்தலாம். அப்படி வந்து ஒரு உரைச்சோன்னா அந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணுறார் நம்ம சாமி, அங்கனர் அருளா. அங்கன்மைனா கருணையே வழியான இறைவன் அருளால் நிச்சயித்து அவர் நிலைமையினை துளையனும் சலத்தால் இந்த அதாவது இச்சடைக்கு நின்று ஏற்றுவார். அதாவது நிச்சயித்து அவர் நிலையினை, அவருடைய நிலையினை, இந்த உலகில் பற்றோடு அவர் வந்து வணிகம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வந்து இருக்க வேண்டியது சிவலோகம், அங்கே பூலோகத்துலலாம் இருக்காரு. அவரை வந்து என்னன்னா இந்த சலத்தால்னா, சலத்தினால் பொருள்கள் வேண்டுதல் செய்யன்னா அது வஞ்சனைன்ற பொருள். இந்த வஞ்சனையான வாழ்க்கை இது பூமியில் வாழ்வதே அப்படி. இச்சடைக்கு நின்று ஏற்றுவார்னா இந்த நிலையில்லாத உலகம் இருக்கு பாருங்க, இந்த அதை துயரிலங்கு உலகுன்னு ஞானசம்பந்தர் 8வது பாட்டில் சொல்கிறாருல்ல. துயரிலங்கு உலகில் பல ஊழிகள் தோன்றும் ஒரு இன்பமான உலகம்னா சொல்லியிருக்காரு. ஒரு ஆசையை பட்டு வாழக்கூடிய உலகம்னா சொன்னார். துயரிலங்கு உலகம்னு சொல்லிட்டாரு. துயரம் தான் அந்த வாழ்க்கையில், அந்த சழக்குடைய வாழ்க்கை இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவரை வந்து ஏற்றுவதற்கு, இந்த பூமியிலிருந்து சிவலோகம் ஏற்றுவதற்கு ஏற்றுவார், ஏறுவதற்கு இறைந்தார். இவர் எங்கே வந்து இவர் தராசு தட்டில் ஏற்றி அப்படியே தூக்கி கொண்டு போய் சிவலோகத்தில் வைக்க போகிறார். சரிப்பா ஏறு அப்படி என்று சொல்லி இந்த பிரம்மச்சாரியை சொல்லிடுறாரு. அது கேட்டோன்னு மனம் மகிழ்ந்து, ஏன்னா ஒரு வழி, வேறு வழியில் கடைசி இறுதி வழி இதுதான். தன்னை அந்த அதாவது சரணாகதி தத்துவம்னு இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம். மனமகிழ்ந்து அவர் மலர்கழில் சென்னியால் வணங்கி அப்படியே விழுந்த அந்த பிரம்மச்சாரி சிறுவராக தான் இருக்கார். ஒரு 15-16 வயசு தானே அவர் இருக்கும். அவருடைய மலர்கழில் வந்து அப்படியே சென்னியூர தலையை வந்து படும்பாறு வந்து வணங்கி புனை மலர்குழல் மனைவியார்தமோடு, நல்ல மலரை வந்து குழலில் புனைந்திருக்கக்கூடிய மனைவியார்தமோடு புதல்வன் தானே, அவருடைய மகன் ஒருவன் இருக்கிறான், அவனையும் உடன் கொண்டு அவனையும் எடுத்துக்கொண்டு தனித்துளை வளங்குண்டு, அந்த
தகவால்னா முறைப்படி, தக்கவாறுன்னு அர்த்தம். தனித்துளை வழங்குன்னா, தனித்துளைன்னா இது வந்து உலகத்தில் உள்ள தொலை இல்லை. உலகத்தில் உள்ள தொலை கோவணம் இடைக்கு இன்னொரு கோவணத்தை வச்சான்னா கீழும் கோவணத்துக்கு இடையே சமமாக நிற்கணும். இது தனித்துளையா? இது உலகத்திலே இல்லாத தராசு. தனித்துளை வளங்கொண்டு தகவால் தக்கவாறு இணைய செய்கையில் ஏறுவார். இப்படிப்பட்ட செய்கையில் அதில் ஏற போடுபவர் கூறுவார். எடுத்து என்ன கூறுறார் பாருங்க. 42 43வது. நம்ம வந்து என்றைக்குமே வந்து மறக்கக்கூடாது, என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஒரு நாயன்மார்கள் வரலாறுனா உயிரை வந்து ஒரு உயிரை செம்மைப்படுத்தி அந்த எல்லா இழிவுகளிலிருந்தும் அதை வந்து தூய்மைப்படுத்தி இறைவனை நோக்கி செலுத்தி ஏற்றக்கூடிய ஒரு நூல் பெரிய புராணம் மாதிரிக்கே கிடையாது. அந்த 12 திருமுறைகள்லையும் உள்ள அவ்வளவு கருத்துக்களையும் 11 திருமுறைகள்லையும் அந்த வேத ஆகம புராணங்களில் உள்ள சாரங்களை எல்லாம் அப்படி கொண்டு வந்து கொட்டி வச்சிருக்காரு. இறைவன் திரு அருள் தான் அந்த பெரிய புராணம். சேக்கிழார் பெருமான் அவரை வந்து ஒரு கருவியாக கொண்டு பெருமானே நமக்காக தந்தது. நான் வந்து நுணுகி ஆராய்ந்த வரலும் என்னோட முடிவு அதுதான். ஒரு முடிந்த முடிவு இறைவன் சேக்கிழாரை கருவியாக வைத்து இதை கொடுத்துருக்காரு. பாருங்க என்ன சொல்றாருன்னா, இழைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்துளோமெனில். நான் இதுவரையிலும் வந்து அடியார்களுக்கு மெய்யடிமையாக வந்து பல பணிகளை எல்லாம் செய்திருக்கேன்ல, இதில் வந்து நான் எந்த தவறும் செய்யாதவன் என்பது மனதார வந்து என்னோட அறிவறிந்து நான் எந்த வித பிழையும் வந்து செய்யவில்லை. அப்படி அது உண்மையெனில் இழைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை. திருநீற்று அறிந்தாருக்கு மெய்யடிமையாக, அடியாருக்கு அடியனாக நான் அடி தொண்டு செய்து வந்தேனே, அதில் வந்து எந்த பிழையும் நான் வந்து செய்யாமல் இருந்தேன்னா பெருந்துளை நீர் நிற்க. இந்த துளை வந்து நாங்கள் ஏறுறோம், இப்போ வந்து அந்த கோவணத்துக்கும் எங்கள் இடைக்கும் வந்து சமமாக ஆகிவிட வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறாரு, மழைத்தடம்பொழில் திருநல்லூர் இறைவரை வணங்கி, மழை பெய்யக்கூடிய நீர்நிலைகளுடைய பொழில்களால் சூழப்பட்ட திருநல்லூரில் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமானை மணவாக்கு மெய்யால் வந்து வணங்கி தழைத்த 5 எழுத்து ஓதினார். தழைத்த 5 எழுத்து ஓதினார். தழைத்த 5 எழுத்துன்னா 5 எழுத்து வந்து அதை விட வந்து உங்களை வாழ்க்கையில் ஏற்றம் தருவதற்கு என்ன இருக்குது? இந்த 5 எழுத்தை வந்து மறவாத, எங்கெங்கே வந்து இந்த 5 எழுத்தோட பெருமைகளை வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு சார்பாகவும் வந்து சொல்ல வேண்டுமோ அது நடந்த நிகழ்வை சொல்கிறாரு. நமச்சிவாய் அவருக்கு அதுதானே வந்திருக்கும். ஒரு அடியாருக்கு என்னென்னா வாக்கில் நமச்சிவாய் வரும், நெட்டில் இருக்கும், ருத்ராட்சம் இருக்கும், வாக்கில் வந்து மந்திரம் தானே சிவாய நம்ம வாங்க வாங்க அப்படின்னு இப்படி தானே வந்து அழைப்பார்கள். அதை தழைத்த 5 எழுத்து ஓதினார். ஓதி ஏறினார் தட்டில். இவர் ஏறிட்டார், மனைவி ஏறிட்டாங்க. மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்து உடனே. மண்டு காதலின்னா அதிக அன்போடு. ஏன்னா நமக்கு ஒரு தீர்வு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் தீர்வே கிடையாது, அதுக்கப்புறம் அவர் எது வேணாலும் பண்ணிக்கிட்டோம். மண்டு காதலின்னா, மண்டுன்னா என்ன செடியெல்லாம் மண்டி கிடக்குங்கிறாங்க பிறகு. நிறைந்த காதலின் மற்றவர் மகிழ்ந்துடன் ஏற அண்டர் தம்பரம் திரு அறை கோவணம் அதுவும் கொண்ட அன்பினில் குறைவுபடா அடியவர் அடிமை தொண்டும் ஒத்தலால் ஒத்து நேர் நின்றது துளைதான். மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்து, மற்ற அவர்னா அவர்கள்னு அர்த்தம். அந்த இடத்துல அவரே, அவர் மனைவி, அந்த பையன் 3 பேரும் ஏற மகிழ்ந்து உடன் ஏற. அப்போ அந்த அம்மாவோட இதை பாருங்கள், அந்த பையனோட நிலையை பாருங்கள். இந்த சார்ந்ததின் வண்ணமாகக்கூடியது உயிரோட தன்மை. எதை சார்ந்தோ அது சேரும். தீவனோட சேர்ந்த தீவு சேரும். இவர் நல்லவர், ஒரு அடியாருக்கு மனைவியாக வைக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க முன்னே பல பிறவிகளில் தவம் பண்ணியிருக்கணும். அந்த வீட்டில் ஒருத்தன் வந்து பிறக்கணும்னா பெரிய தவம் பண்ணால் தான் இதெல்லாம் நடக்கும். அப்படி அவர்கள் வந்து தவத்தோர். அவர்களும் சேர்ந்து கைலாயம் போகிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களோட பக்குவம் இந்த வழிபாட்டு நிலையில் வந்து அன்பு நெறியில் அவருக்கு வந்து துணை நின்றுருந்துறாங்கன்னா அந்த பாவம். அதான் இந்த பெண்களுக்கு வந்து சிறப்பு கொடுக்கலங்கிறதே தப்பு. ஆண்களுக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய சிவ வழிபாட்டில் இந்த அடிமைத்தரத்தில் அடியார் பூஜையில் இவர்கள் வந்து துணை நின்றாலே வந்து அவர்களுக்கு என்ன கிடைக்குமோ, எந்த பதம் கிடைக்குமோ திருக்கையிலையில் அதே சமமான பதம் இவர்களுக்கு கிடைக்கும்னா இதை விட என்ன இருக்குது? அதுதான் பாருங்கள். மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்து உடன் ஏற. அவர்கள்லாம் வந்து ஏற அண்டர்தம் பிரான் அண்டர்களுடைய தேவர்களோடெல்லாம் பிரானாகிய அவர் அந்த பெருமானோட திரு அறை கோவணம், இடையில் கட்டக்கூடிய அந்த கோவணம் அதுவும் கொண்ட அன்பினில் குறைவுபடா அடியவர் அடிமை தோண்டும். கொண்ட அன்பினில் குறைவுபடாத பிழைத்துலோம்னா நேர்ந்திருக்கிறார்ல, இவரோட அடியவர்கள் திருத்தொண்டில் இவர் கொண்ட அன்பு இருக்கு பாருங்க. அந்த அடிமை தொண்டும் ஒத்தலால்
ஒத்து நேர் நின்றது அத்துளைதான். இப்போ என்ன ஆயிடுது, சாமியோட தட்டு இதாகிடுது, அது இறங்கிடுது, அடியவரோட இது வந்து சமமாக இறங்குது, இது வந்து ஏறுது. ரெண்டுமே இறைவனோட இறைவனும் அடியாரும் சமப்படுத்தப்படுகிறார்கள். அடியாரோட அன்பு நிலை திருத்தொண்டோட பெருமையும் இறைவனும் சமப்படுத்தப்படுகிறாள். இறைவனே இதை வந்து நிகழ்த்தி காமிக்கிறார். ஆனால் அடியவர்களுக்கு இதுக்கு மேலே எப்படி சிறப்பு செய்யப்படும். அது 45. மதிவிளங்கிய தொண்டர்தம் பெருமையை மன்னோர் துதி செய்து எங்கனும் அதிசயம் முறை எதிர்த்தொழுதார். அங்கே இருக்கக்கூடிய சூழ இருந்த மண்ணில் வாழக்கூடிய இதை வந்து காட்சியை கண்டவர்கள்லாம் துதி செய்து வணங்குறாங்க. அதிசயித்து மதி விளங்கிய மெய்யறிவு விளங்கியன்னு அர்த்தம். விளங்கிய தொண்டர்தம் பாரு, இவருக்கு வழியே இல்லைன்னா தான் ஏறுன்னு சொன்னார் பாரு, தட்டில் வந்து தொலை நேராக நின்று போச்சு கோவணத்துக்கு இடைன்னு சொல்லி எவ்வளவு வந்து ஒரு மதிநுட்பம் உடையவர் இந்த அமர்நீதி நாயனார்னு தெரிந்து கொள்ளணும். மதிநுட்பம்னா என்ன, சிவமே ஏக இறை என்று சொல்லி அந்த திருநீட்டு நெறியில் நின்று அடியார்களுக்கு தொண்டு செஞ்சான்னா அதை விட மதிநுட்பம் இல்லை. அதில் தானே இருக்கிறார். மதி விளங்கிய தொண்டர்தம் பெருமையை மன்னோர் துதி செய்து அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் வணங்கி எங்கனும் அதிசயம் முறை எதிர் தொழுதார். அப்படியே வந்து எல்லாரும் தொழுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் அந்த பிரம்மச்சாரி நிகழ்த்தினாரு. அதுக்கு வந்து அதை சரி பண்ணிட்டாரு நம்ம அமர்நீதி நாயனார் தன்னையே கொடுத்து அப்படின்னு சொல்லி அதிசயிச்சுங்கிறாங்க. கதிர் விசும்பிடை கறந்திட நிறந்த கற்பகத்தின், அதாவது சூரிய ஒளி வந்து வானத்தில் வந்து மறையுமாறு கற்பகப்பூ மாதிரி பொழிதான் தேவர்கள்லாம். கற்பகப்பூ மாதிரி எப்படின்னா, அந்த சூரியன் வந்து ஒளி அடிக்குது இல்லையா, அது வந்து மறையுமாறு அடிக்குதான். கதிர் விசும்பிடை, விசும்புன்னா வானம், கதிர்னா சூரிய கதிர், விசும்பிடை கறந்திடனா மறைந்திட நிறந்த கற்பகத்தில், அதாவது நிறைய கற்பக மலர், புதிய பூமழை இமையவர் மகிழ்வுடன் புரிந்தார். இமையவர்களாக அந்த பூக்களை கொண்டாந்து கொட்டுறான் நல்லூர் எல்லாம் வந்து வானமே மூடுறாப்புல. அண்டர் பூமழை பொழிய, தேவர்களெல்லாம் பூமொழி பொழிய, மற்ற அதனிடை ஒளித்த முண்ட வேதியர் திடீர்னு காணாப்பட்டார். அதனிடை தன்னை ஒழித்து கொண்ட திருமுண்ட பூசிய வேதியர் ஒரு வழியான் முதல் நல்லூர் பண்டு தாம்பையில் கோலமே விசிம்பினர். ஒரு வழியாக அந்த முதல் அந்த நல்லூர் இருக்கு இல்லையா, அங்கே முன்னதாக அங்கேயே தான் வந்து ஒரு கொண்ட கோலம் இருக்கு இல்லையா, அங்கே சாமி அம்பாலுமா உட்காந்துருப்பாங்க திருநல்லூரில். சாமிக்கு பின்னால் சாமி அம்பாலும் வீட்டில் இருப்பார்கள்ல. பண்டு தாம்பையில் கோலமேனா அப்போ வந்து சேக்கிழார் காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே அந்த சாமியும் அம்பிகையும் அந்த கருவறையில் இருக்காங்கங்கிறதுக்கு நமக்கு இப்போ இந்த கருத்தின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பண்டு தாம்பையில் கோலமே விசைம்பினில், அங்கே மேலே காமிக்கிறாரு, பாகம் கொண்ட பேதையும் தான் பாகம் கொண்ட அம்பிகையும் தாமுமாய் காட்சி முன் கொடுத்தார். மறைஞ்சிடுறார், இந்த பூ கொட்டிகிட்டே இருக்கும்போது மறைஞ்சி மேலே வந்து காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்து என்ன பண்ணுறாரு, 47வது பாட்டு. தொழுது போற்றிய தொலைமிசை நின்று நேர் துதிக்கும். உடனே அதை பார்த்த உடனே அந்த காட்சியை தொழுது போற்றி அந்த தராசில் நின்று துதிக்கும். வழிவில் அன்பரும் மைந்தரும் மனைவியார் தாமும், எந்தவித குற்றமும் இல்லாத அன்பரும் அவருடைய மனைவியும் அவரோட மைந்தரும் தாமும் முழுதும் இன்னருள் பெற்று தம் முன் தொழுது இருக்கும் அழிவில் வன்பதாம். அவர்கள் எல்லாம் இன்னருள் பெற்று தன் முன்ன எப்பயுமே தொழுது இருக்கக்கூடிய, தான் வீட்டில் இருக்கக்கூடிய திருக்கையிலையில் தன்னை வந்து தொழுது இருக்கக்கூடிய அந்த பதத்தை கொடுக்குறாரு. முன் தொழுது இருக்கும் அழிவில் வன்பதம், என்றைக்குமே வந்து நிலைத்திருக்கக்கூடிய அழிவே இல்லாத ஒரு உயர்ந்த வான்பதம், உயர்ந்த ஒரு வானவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அந்த பதத்தை கொடுத்து எழுந்தருளினார் ஐயர்னா ஐயர் வந்து மறைஞ்சிடுறாரு. அவ்வளோதான். நாதர்தம் திரு அருளினால் நம் நல் பெரும் துளையே மீது கொண்டு எழு விமானம் அது ஆகி, அந்த இறைவனோட அருளால் அந்த தராசில் நின்னார்ல அதே விமானம் ஆகிடுது. அதிலேருந்து அப்படியே போயிடுறாங்க. ஆகி மேல் செல்ல எல்லாரும் பார்க்கும்போது கோதில் அன்பரும், எந்தவித குற்றமும் இல்லாத அன்பரும் குடும்பமும் குறைவர கொடுத்த ஆதிமூர்த்தியார் உடன் சிவபுரியினை அடைந்தார். இந்த கோதில் அன்பரும் குடும்பமும் இவர்களுக்கு குறைவர கொடுத்த ஆதிமூர்த்தியாக இருக்காரா, அவருடன் வந்து சிவபுரியினை அடைந்தார் என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறார் திருச்சிற்றம்பலம். இதில் வந்து அப்பர் பெருமான் இந்த வரலாற்றை வந்து பதிவு செய்திருக்காருங்க. இந்த வரலாற்று அற்புதமான வரலாறு. இது சுந்தரமூர்த்தி சாமியில் மட்டும் இல்லாமல் அப்பர் பெருமான் என்ன அந்த நல்லூரில் நனைந்தணிய திருவடிகள் என் தலைமையில் வைத்தார்னு நல்லூர் எம்பெருமானர்னு பாடுறாருல, அந்த நல்லூரில் 4வது திருமுறையில் 97வது பதிகத்தில் 7வது பாடலில்
நாட்கொண்ட தாமரை பூந்தடஞ்சூர் நல்லூரகத்தே. நாள் கொண்டன்னா அண்டலர்ந்த பூக்களை எல்லாம், தாமரை பூக்கள்லாம் இருக்கக்கூடிய நீர்நிலைகளால் வந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த நல்லூரகத்தே கீழ்கொண்ட காவணம், அந்த கிழித்த கோவணத்தை காத்து கீழும் கோவணம் இருக்குது, அது ரெண்டையும் வந்து நீ பாதுகாத்து வையின்னு சொல்லி என்று சொல்லி கிரிபடத்தான்னா பொய், கிரின்னா பொய், வஞ்சகம், மாயின்னு அர்த்தம். கிரிபடத்தான் வாட்கொண்ட நோக்கி, அப்படி வந்து சாமி வந்து வஞ்சனையாக வந்து அதை மறைச்ச உடனே வேறு வழி இல்லாமல் வாட்கொண்ட நோக்கி மனைவியோடும், வாள் போன்ற ஒளி வீசக்கூடிய நோக்கத்தை உடைய அந்த மனைவியோடும் அங்கே ஒரு வாணிகனி, அந்த அமர்நீதியார ஆட்கொண்ட வார்த்தை, சாமி வந்து ஆட்கொண்டாரு பாருங்க, அந்த வார்த்தை உரைக்கும் அன்றோ இவ்வகலிடமே. இந்த உலகமே வந்து அந்த கோவணத்தை கான்னு சொல்லி கொடுத்து விட்டு வஞ்சகம் செஞ்சு அதை மறைச்சி அப்புறம் அந்த வணிகனையும் மனைவியும் இறைவன் வந்து ஆட்கொண்டார, இந்த வார்த்தையே இந்த அகலிடமே உரைக்குமே என்று சொல்லி நாவுக்கரசர் பெருமான் இதை வந்து பாடியிருக்கிறார். 4வது திருமுறை 97வது பாட்டு. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு அற்புத நிகழ்வை வந்து பதிவு செய்திருக்கிறார் இல்லையா பெருமானு. அதனால் இது வந்து மனப்பாடம் பண்ணி அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லணும். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். 7வது பாடல் 4வது திருமுறை 97வது திருப்பதியம் என்று சொல்லி, இது பெரிய 48 பாடல்களாக இருந்ததால் தான் 2 பதிவுகளாக வந்து இதை நான் பதிவு செய்திருக்கிறேன் என்று சொல்லி, இந்த நாயன்மார்கள் வரலாறுல நான் தயவு செய்து நீங்கள் வந்து உங்கள் உயிருக்கு நன்மை அளிக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஒருவர் வந்து இந்த இறை வழிபாட்டில் வந்து நுணுகி அறிந்து ஞான நெறியில் சென்றீங்கன்னா உங்கள் மனைவி, உங்கள் கணவர், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர்கள், உங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோருக்கும் வந்து கேளாயினம் கிளைகளுக்கும்னு சொல்லி எல்லோருக்கும் எல்லா நலன்களும் விளையப்பெறும் என்று சொல்லி வந்து இந்த காலத்தை வந்து களவு போக விட்டு விடார்கள். வீணே வந்து தொலைக்காட்சியிலையும் அதுலேயும் இதில் இருந்து தேவையில்லாத இந்த உடலை வந்து இறைவன் அதற்காக கொடுக்கல. நீ தொலைக்காட்சி பார்த்து இது இருக்கிறதுக்கும் உலகியல் அரசியல் அக்கப்போர், அவன் என்ன செஞ்சான், இவன் என்ன செஞ்சான், சொந்தக்காரங்களுக்கு விவகாரம், பிற நபர்களோட விவகாரம், அவன் குடும்பத்தில் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி இப்படிலாம் வந்து காலத்தை தயவு செய்து இனிமேல் போக்காங்க, களவு போக விடாது. தயவு செய்து இந்த ஞான நிலைக்கு வருக என்று சொல்லி இல்லத்தாரையும் ஆட்படுத்துங்கள் என்று சொல்லி வாழ்த்தி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம, சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.